ஹலோ மை டியர் குட்டி பசங்களா, எப்படி இருக்கிறீங்க? அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் எப்படி வந்துருச்சா, போயிட்டு இருக்குதா? ஆல் குட். சரி, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா இன்னைக்கு செஷன்? அண்ட் இன்னைக்கு செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, ஆஸ் யூ கேன் சி ஃப்ரம் த ஸ்லைடு, ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். எம்வி சாட் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ரொம்ப நாளா நம்ம வேதாந்துவை ஃபாலோ பண்ணிட்டு வர்ற பசங்களுக்கு எம்வி சாட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட், ரைட்? ஸோ இது ஜஸ்ட் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஆனா சார்ட் ஆஃப் லைக் வேதாந்தோட இன்ஹவுஸ் ஒலிம்பியாட் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். யூஷுவல் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மாதிரி இல்லாம வில் கிவ் யூ அன் ஆல் இந்தியா ரேங்க். இதோட மெயின் அட்வான்டேஜ், யூ கேன் கெட் த ஆல் இந்தியா ரேங்க். ஓகே, அண்ட் அது கூடவே சேர்த்து ஆஸ் யூஷுவல் யூல் கெட் ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே. அண்ட் யார் யார் எழுதலாம்னா 7th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th and 12th JEE ஸ்டூடெண்ட்ஸ், இட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி, ரைட்? ஸோ படிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அவைலபிளா இருக்குது. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் போதும். You can take the test. And test October மாசம் I think 1st and 2nd week நடக்குது. Give it a try. Right? And one second. So எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்க, you can go through it from here. So 7th ல இருந்து 10th வரைக்கும் you have all the subjects. But 11th and 12th க்கு NEET தனியா, JEE தனியா. Voice is breaking. Irukade. Audio should be all clear. NEET taniya, JEE taniya nadakkum. Whatever you want, you can choose. And question pattern. Nammaloda JEE 11th ku, JEE 12th, NEET 11th and NEET 12th ku full syllabus varadide. செப்டம்பர் மந்த் வரைக்கும் ஸ்கூல்ல தோராயமா என்ன டாபிக் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்கன்றத ஒரு சர்வே எடுத்து அது வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல as you can see சர்க்குலர் மோஷன் வரைக்கும். அதை தாண்டி இருக்கிற லைக் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் ஒரு சில இடத்துல நடத்தியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல அதுக்கப்புறம் தான் நடத்துவாங்கன்றதுனால they are not included in your syllabus. ஸோ அதை பத்தி worry பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. And you have another important aspect. உங்களோட டெஸ்ட் முடிச்ச பிறகு you will get complete test analysis. யூசுவலாவே எங்க வேதாந்துல நாங்க ரெக்கமெண்ட் பண்றது என்ன? டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட் எழுதுங்க. பட் டெஸ்ட் எழுதுறதுனால என்ன யூஸ்னா, எக்ஸாம்ல அதே क्वेश्चंस வரும்ன்றது கிடையாது. டெஸ்ட் முடிச்ச பிறகு அந்த டெஸ்ட்ல நீ என்னென்ன தப்பு பண்ணிருக்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அந்த தப்பை திருப்பி பண்ணாம இருக்கிறதுக்கு தான் அந்த டெஸ்ட் எழுத சொல்றது. So அப்ப அதுக்கு you will get a detailed test analysis. So எந்த questionல தப்பு, conceptualல தப்பு பண்ணிருக்கீங்களா, problemல தப்பு பண்ணிருக்கீங்களா, so you'll get a complete analysis. So அதை பார்த்துட்டு you can improve. எங்க ரொம்ப நிறைய தப்பு பண்ணிருக்கியோ அதுல you can work on it and you can improve your performance in the future. Join பண்ண பிறகு. Okay. And yes, important dates take குட்டி பசங்களா. September 30 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட். டெஸ்ட் நடக்கிறது அக்டோபர், இங்க இருந்தது, where is it? Yes, அக்டோபர்ல 1st and 2nd வீக்ல you have your test. அக்டோபர் எண்ட்ல உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துடும். உங்களோட கேஷ் பிரைஸ் எவ்வளோ, நீங்க எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்ளிகபிள் இருக்கிறீங்க, என்னென்ன கோர்ஸுக்கு, you will get all the details. Based on that you can take your admission. சரிடா, இப்போ நம்ம இன்னைக்கான கண்டென்ட்குள்ள போலாமா? நம்மளோட ஏக்லேவியா டெஸ்ட் சீரீஸோட மொதல் டெஸ்ட் 16th நடக்க போகுது. அண்ட் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் தட் அவுட். அந்த மொதல் டெஸ்ட்கான சிலபஸ் அதை நம்ம 3 பார்ட்டா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோமா? பேசிக் மேத், வெக்டார்ஸ், யூனிட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், கிராவிட்டி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 2/3 66% முடிஞ்சாச்சு. இன்னைக்கு த லாஸ்ட் பார்ட் 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சங்க், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். Electric field, electric force, Gauss Law, potential, capacitance, 5 major topic. ஒன்னா பார்த்து முடிச்சிட்டு we can wind up the session. நாளைக்கு நாளானைக்கெல்லாம் உங்களுக்கு physics section கிடையாது. டெஸ்ட் நல்லா எழுதி முடிங்க. We'll continue back in the next week. From the basics. சரிடே, பேசிக்ஸ்ல இருந்து தானே பார்த்துருவோம்.
ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற chunk electrostatics. அதுல 5 major parts like force, field, அதுக்கப்புறம் Gauss Law, and then potential energy, அதெல்லாம் 5 capacitance. ஸோ 5 மேஜர் சங்க்ஸா பிரிச்சு ஒன்னொன்னையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். எஸ் மனோகரன், அந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருந்தா தான் இந்த செஷன் கிடையாது. ஜஸ்ட் இந்த கோர்ஸ் ஃப்ளோ அந்த டெஸ்ட் சீரீஸ்ல இருக்கிற ஷெட்யூல் பிரகாரம் இருக்க போகுது, அவ்வளவுதாங்க. அது எடுத்தாதான் நீங்க அதை வாட்ச் பண்ணணும்னு இல்லை, அது எடுத்தீங்கன்னா பெட்டர், அவ்வளவுதான். இன்னும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். படிக்கிறதோட இல்லாம நான் கொஸ்டின் சால்வ் பண்றேன், டயத்துக்குள்ளார சால்வ் பண்றேன், இவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறேன், யூ வில் கெட் டு நோ வேர் யூ ஸ்டாண்ட். பட் அது இல்லாம இன் ஜெனரல் இது JEE எக்ஸாமுக்கான செஷன், தட்ஸ் இட். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு நமக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லாததுனால ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் த தியரியோட ஒரு ரிவிஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ கொஸ்டின்ஸே சால்வ் பண்றது இல்லை, மை சின்சியர் அப்பாலஜிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணாததுக்கு. பட் இந்த 16th அப்புறம், இந்த சண்டேக்கு அப்புறம் அடுத்த டெஸ்ட் இந்த மந்த் எண்டு நடக்கும். யூ வில் ஹேவ் 2 weeks கேப். அந்த 2 weeksல ஐ ப்ராமிஸ் யூ அந்த டெஸ்ட்டுக்கான டாபிக்ஸ் என்னென்னவோ அதுல வில் சால்வ் எனஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். தியரி பார்த்துட்டு கொஸ்டின்ஸும் சேர்த்து சால்வ் பண்ணி முடிக்கலாம். ஓகே, ஹரிவர்ஸ், ஹாய் பட்டி, நைஸ் டு மீட் யூ. ஓகே, அம்ரிதா சென்னை, தெரியும் டே, யூ டோல்ட் மீ. ஓகே, கீப் அப் த குட் ஒர்க், காலேஜில் நல்லா படிங்க டே. ஸோ மேபி வில் மீட், சென்னை வர்றப்போ ஏதாவது ஒரு VLC மீட்ல வில் டெஃபினெட்லி மீட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ பேசிக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பாருங்க. மேட்டர் அப்படின்றதுக்கு 2 ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்னு மாஸ், இன்னொன்னு சார்ஜ். ஸோ மாஸ்ங்கிறது கிராவிடேஷனல் ஃபினாமினான உருவாக்குற ஒரு கான்செப்ட். சார்ஜ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபினாமினா எல்லாத்தையும் உருவாக்குற ஒரு ப்ராப்பர்ட்டி, ரைட்? ஸோ சார்ஜ்ங்கிறது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர் by which electrical and magnetic phenomena are created, or electromagnetic phenomena what a source தான் இந்த charge. ஆனா a word of caution, chargeங்கிறது fundamental property, ஆனா it's not a fundamental quantity. நேத்தே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எலக்ட்ரிக் கரண்ட் தான் நமக்கு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. சார்ஜ்ங்கிறது என்னதான் அது ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் we consider it as a derived physical quantity. So electric current into time அப்படிங்கிற derived physical quantity ஆகத்தான் charge பார்க்கப்படுகிறது, right? So charge fundamental property. ஆனா fundamental property அவனோட வேலை என்ன? electromagnetic phenomena. But he is a derived physical quantity. Right? SI unit is coulomb. So charge oda SI unit is coulomb and it's a scalar quantity. avanukku direction charge ingradhu pakka scalar. Right? So no direction. And obviously properties of charges we have 2 types of charges, one positive and one negative. And properties of charges, நமக்கு 2 types இருக்கு, positive and negative charge. The second most இது உலகத்துக்கே தெரிஞ்சது, like repel, like charges repel each other, unlike charges attract each other. So like charges will repel each other, unlike charges will attract each other. No, fundamental. அடுத்து இப்போ கொஞ்சம் சீரியஸா ஃபார்முலா பேஸ் பண்ண லா ப்ராப்பர்ட்டிஸ் போலாம் பாருங்க. Q is equal to NE. That is charge is quantized. நமக்கு smallest magnitude of charge என்ன அப்படின்னா either charge of an electron or charge of a proton.
அதை விட கம்மியான சார்ஜ் இண்டிபெண்டண்டா எக்ஸிஸ்ட் ஆகிறத நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம சிலபஸ் படி the smallest unit of charge is charge of an electron. அதோட fraction is not available. ஈயோட வேல்யூ என்ன? 1.6 into 10 power minus 19 coulomb. Of course with a minus. புரோட்டானோடது சேம் திங் பாசிட்டிவ். இப்போ இது வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பார்க்கும்போது சார்ஜ் டிஸ்கிரீட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல if you look at this 10 power minus 19 ரொம்ப கம்மியா இருக்கு. இங்க it is discrete standalone unit. பட் மேக்ரோஸ்கோபிக்கா நம்ம சார்ஜை கண்டினியூஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். கைண்ட் ஆஃப் லைக் வாட்டர். இப்ப தண்ணி இஸ் மேட் அப் ஆஃப் இண்டிவிஜுவல் H2O மாலிகூல்ஸ் இல்லையா? அது நமக்கு தெரியும். ஆனா தண்ணிக்குள்ளார கையை வச்சு நான் அப்படியே ஆட்டிட்டு இருக்கும் போது தனித்தனியான H2O மாலிகூல்ஸ் என் கையில வந்து படுதா? இல்ல ஒரு சிங்கிள் H2O மாலிகூல் என் கையில வந்து அடிக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடியுமா? நோ. தட் இஸ் அ கண்டினியூவம். அது என் கையில கண்டினியூஸா அப்படியே அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே தான் சார்ஜும். எனக்கு சிங்கிள் சார்ஜ் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல நான் டிஸ்கிரீட் அப்படின்னு சொன்னாலும் மேக்ரோஸ்கோபிக்கா பார்க்கும்போது we can treat charge to be continuous. And அதோட அப்ளிகேஷன் தான் linear charge density, surface charge density, volumetric charge density. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். lambda, sigma, rho மூணுமே நம்ம பார்ப்போம். Will you schedule for NEET? Yes, Varun Raghav. NEET-க்கும் we are working on it. Maybe next week இல்ல அதுக்கு அடுத்த வாரம் we'll do for NEET also. No worries. சரி. These are simple stuff. Okay, correct. So Q is equal to NE. I think இதெல்லாமே basics. And additivity of charge. Charge நீங்க add பண்ணிக்கலாம், minus பண்ணிக்கலாம், like basic scalars and so on. It will go on. போதுண்டே, சார்ஜை பத்தி ரொம்ப நேரம் பேசி போர் அடிச்சிருச்சு. Now we'll go to Coulomb's law. நேத்திக்கு நம்ம கிராவிட்டியில பார்த்ததோட அதே ரிவர்ஸ் Coulomb's law. Force between two point charges. First point Coulomb charge. Coulomb's law வந்து நான் ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். This is let's say Q1 at a distance R, Q2. இப்போ force between them is directly proportional to Q1 Q2 by R square. Proportionality remove பண்ணா 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. So 1 by 4 pi epsilon naught electrostatic constant. அதோட வேல்யூ இதை we can also refer it to as K. 1 by 4 pi epsilon naught. அடே இங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. Kங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் 1 by 4 pi epsilon naught. பட் அதே நேரத்தில் அதை நான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கூட ரெஃபர் பண்ணலாம். ரைட்? ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இந்த K வேற, அந்த K வேற. இதோட வேல்யூ 9 into 10 to the power 9 Newton meter square per Coulomb square. ஒரு சில பேருக்கு இங்க ஒரு டவுட் இருக்கும். இந்த யூனிட் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? எஸ்பெஷலி எப்சிலான் நாட்டோட யூனிட்டும் கேயோட யூனிட்டும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. How do you remember that? Simple. F is equal to K Q1 Q2 by R square. The R square இங்க வந்ததுனா F R square by Q1 Q2 is equal to K. இப்போ யூனிட் பாருங்க, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் Newton meter square per Coulomb square. That's all. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த ஃபார்முலால K ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு போனா you will get the units. முடிஞ்சு போச்சு. இப்போ this is the value of K 1 by 4 pi epsilon naught. What is epsilon naught? Epsilon naught என்றால் என்ன? Simple. Permittivity of free space or air. அதாவது வேக்யூம் இல்ல ஏர் வச்சுப்போம். இப்போ எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்ன? 8.85 into 10 power minus 12. இங்க கேயோட யூனிட்ஸுக்கு தலைகீழ வரும். இப்போ எப்சிலான் நாட்டை நான் இங்க வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போறேன். Bring epsilon naught to one side and everything else to the other side. Coulomb square per Newton per meter square. கேக்கு அப்படியே தலைகீழ வரண்டு. Coulomb square per Newton per meter square. This is epsilon naught. சரி, இப்போ epsilon naught என்றால் என்ன? Permittivity. சரி, permittivityனா என்ன? அந்த ரெண்டு சார்ஜ் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கிறத தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ்னா என்ன? இட் இஸ் பேசிக்கலி an interaction.
ரெண்டு சார்ஜஸ் ஒருத்தன் கூட ஒருத்தன் பேசிக்கிறதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ். ஒன்னு பிடிச்சி தள்ளி விட்டுப்பாங்க, இல்ல பிடிச்சி இழுத்துப்பாங்க. தட்ஸ் இட், லிட்டரலி தட் இஸ் ஃபோர்ஸ். இப்போ உங்க கிளாஸ்லயே நீ உன் பக்கத்துல இருக்கிற ஒரு பையன் கிட்ட ஏதோ பேசணும். ஆனா நீ ரொம்ப நல்ல பையன், டீச்சர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி டீச்சர் வந்து ஸ்ட்ரிக்டான டீச்சர்னு வச்சுப்போம். இப்ப அந்த டீச்சர் கிட்ட நீ பக்கத்துல இருக்க பையன் கிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத மெஷர் பண்றது தான் பர்மிட்டிவிட்டி. லிட்ரலி பர்மிட்டிவிட்டி, பர்மிஷன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. How difficult it is for you to take permission from your teacher to talk to your neighbor. அதே தான் பர்மிட்டிவிட்டி. ரெண்டு சார்ஜ் ஒருத்தன் கூட ஒருத்தன் இன்டராக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மீடியம் எந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுக்குது, அது மீடியம் கிட்ட பர்மிஷன் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத மெஷர் பண்றது தான் பர்மிட்டிவிட்டி. ரைட்? So epsilon naught is 8.85 into 10 power minus 12 coulomb square per Newton meter square. This is permittivity of free space or vacuum. இப்ப இந்த ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஏர் ஆர் வேக்யூம். இப்ப அதே நான் மீடியம் குள்ளர தூக்கி போட்டேன்னு வச்சுப்போமே, அந்த மீடியம் குள்ளர போலரைசேஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அதனால என்ன ஆகுது, எனக்கு the force between the net force between the two charges decreases. Right? So same logic, நான் ஒரு மீடியம் குள்ளர தூக்கி போடுறேன். Q1 Q2 அதே R, பட் இங்க it is in a medium. நான் தண்ணிக்குள்ளர தூக்கி போடுறேன்னு வச்சுப்போம். இப்ப எனக்கு ஃபோர்ஸ் என்ன வரும், 1/4 pi epsilon Q1 Q2 by R square. Right? இப்போ சாரி எப்சிலான் நாட்னே போட்டு வச்சிருக்கேன். எப்சிலான், இப்ப எப்சிலான் என்னது, permittivity of the medium. epsilon நாட்ங்கிறது permittivity of air or vacuum, empty space ஓடது. epsilon அந்த மீடியமோட permittivity. இப்ப நமக்கு absolute value of permittivity டீல் பண்றதுங்கிறது கொஞ்சம் annoying. சோ நம்ம என்ன பண்ண போறோம், relative. relative physicsல relative அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, comparison. நான் ரெண்டு டிஃபரண்ட் மெட்டீரியலோட ஒரே பிசிக்கல் குவாண்டிட்டியை கம்பேர் பண்ணனா that is relative. இப்ப relative permittivity னா, if I compare permittivity of a given medium with permittivity of standard reference, இந்த இடத்துல air or vacuum, அது relative permittivity அப்படின்னலாம். So epsilon R is epsilon by epsilon naught, right? So permittivity of a medium divided by permittivity of air or vacuum. இப்ப இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், epsilon naught epsilon R is epsilon, right? So epsilonக்கு பதிலு நான் epsilon naught epsilon R ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ F is 1/4 pi epsilon naught into Q1 Q2 by R square into 1 by epsilon R. இது force in a medium போட்டுக்கோ, force in a medium. இப்ப இந்த பார்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, force through air. So force in a medium is force in air by epsilon R. Right? So இது இன்னொரு ஃபார்முலா. அப்ப என்ன நடக்குது பாருங்க, ஏர்ல அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குமோ, நான் வேற ஒரு மீடியம்ல தூக்கி போடும்போது அந்த மீடியம் அந்த ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்றான். He is reducing the force by the factor relative permittivity. Right? So இப்போ ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, உப்பு இருக்குல்ல, சோடியம் குளோரைடு, காத்துல வச்சிருக்கும் போது சோடியம் Na+ பாசிட்டிவ் சார்ஜ், chlorine Cl- negative charge. So obviously unlike charges attract each other. So positive and negative ஒன்னோட ஒன்னு attract பண்ணிட்டு டைட்டா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள the force of attraction is super strong. அதனால they exist as a single crystal, solid crystalline formatல இருக்கு. இப்ப தண்ணிக்குள்ள தூக்கி போடுறோம்னு வச்சுப்போம், அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுது பாருங்க, ஏர்ல இருக்கிற ஃபோர்ஸ் வாட்டரோட relative permittivity சாரி மேக்னெட்டிசம் எடுத்துட்டு இருந்தா அதனால permeabilityங்கிறது அடிக்கடி வாயில வரும், பட் இட் இஸ் permittivity. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல permittivity. அந்த வாட்டரோட relative permittivity வந்து 80. epsilon R for water is 80. அப்ப தண்ணி என்ன பண்றான், அந்த சோடியத்துக்கும் குளோரினுக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை 80 மடங்கு குறைச்சு விட்டுறான். இப்ப என்ன ஆகும் பாருங்க, இனிஷியலா சம டைட்
டைட்டா ஒட்டிட்டு இருந்தாங்க சோடியம் குளோரைடு. இப்போ 80 மடங்கு ஃபோர்ஸ் குறைஞ்சோன்னே they became, they can move apart, they got separated. so அவங்களால ஈஸியா உலாத்த முடியும் அந்த தண்ணிக்குள்ளார. this is solubility. இதுதான் தண்ணிக்குள்ளார அந்த சோடியம் Na+ and Cl- தனித்தனியா அயான்ஸா பிரிறாங்கல்ல, this is the reason, right? so literally வாட்டரோட relative permittivity எனக்கு ரொம்ப ஹையா இருக்கிறதுனால சோடியத்துக்கும் குளோரினுக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அவன் 80 மடங்கு ஏர்ல இருந்ததை விட 80 டைம்ஸ் குறைச்சு விட்டுருவான். 1/80 மாறி போயிடும், right? so hence அந்த sodium and chlorine can move freely in water, right? எடே மணி பாரதி வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேஜ் சரிடே இன்னைக்கு நடத்த முடியுதா பாக்குறேன், இல்லனா அதுக்கு ஒரு செப்பரேட் செஷன் ஷெட்யூல் பண்ணி நடத்துறேன்டே, போதுமா? டோன்ட் வெரி. அது போரிங் டாபிக்கா? லெட் மீ பி ஃப்ராங்க், உங்ககிட்ட ஒத்துக்கிறதுக்கு என்னடே அது செமையா போர் அடிக்கிற டாபிக்கா, அதனால லைட்டா போர் அடிக்குது. இன்னைக்கு செஷன் முடியறப்ப நடத்தலாம், இல்லனா அதுக்குன்னு ஒரு ஷெட்யூலை போட்டு நடத்திடுறேன். டோன்ட் வரி. எப்சிலான் ஆர் அவ்வளவுதான். this is relative permittivity, அவ்வளவுதான்டே, done. so relative permittivityக்கு யூனிட்ஸ் எதுவுமே கிடையாது, it is just a number. absolute permittivityக்கு தான் யூனிட்ஸ் இருக்கு, relative permittivityக்கு யூனிட் எதுவுமே கிடையாது, just number, right? முடிஞ்சிச்சா? இது force between two point charges. இப்போ இதோட வெக்டார் ஃபார்மேட் பார்த்துட்டு பாருங்க. obviously force is a vector. எனக்கு ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா force is k q1 q2 by r square f vector r cap, right? so இங்க இருந்து இங்க we call this r vector. இது repulsive force. இப்போ இதுவே if you have a positive charge and a negative charge, இதே தான் r vector அப்படின்னு நான் வச்சிருந்தேன்னா, then the force becomes minus k q1 q2 by r square into r cap. என்னோட r vector எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், attractive force. இங்க it is a repulsive force, அதனால positive. but இங்க it is an attractive force, அதனால negative, right? so இப்ப இங்க force ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க, this is f vector. இங்க the force will be attractive, so minus of f vector. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க, this is a very important factor. இங்க மைனஸ் எதை குறிக்குதுன்னா just direction, வேற ஒண்ணுமே கிடையாது. வெக்டாரை பொறுத்த வரைக்கும் நான் மைனஸ் போட்டேன்னா அது குறிக்கிற ஒரே விஷயம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். and yes done. so force முடிஞ்சிருச்சா? இப்போ next field கான்செப்ட்டுக்கு போவோமா? electric field. so fieldங்கிறது என்னது? கிராவிட்டியில சொன்ன அதே கதை. இப்ப நான் ஒரு கதை சொல்றேன், கேளுங்க பாப்போம். எப்பவுமே நான் கிளாஸ்ல சொல்ற அதே கதை தான், புது கதை கிடையாது. இப்ப நம்ம கிளாஸ்ல 40 பசங்க இருப்பாங்கன்னு வச்சுப்போம். உங்க கிளாஸ்ல ஒரு 40 பசங்க இருக்காங்க. அதுல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், லெட்ஸ் சே ஒன்னே மட்டும், நான் உங்க கிளாஸ் டீச்சர், ஒன்னே மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்துட்டு கண்ணை கட்டிடுறேன், நல்லா இறுக்கி பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கண்ணை கட்டி விட்டுறேன். கட்டிட்டு என்ன பண்றேன், ஒன்னே 3 சுத்த வச்சுட்டு கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சத்தம் போடாம எந்திரிச்சு இடத்த மாத்தி உட்கார சொல்லிட்டேன், ரைட்? சோ இப்போ உன்னோட டாஸ்க் என்ன நான் கொடுக்குறேன், யார் யார் எங்க உட்காந்துருக்காங்கன்னு கரெக்டா கண்ணை திறக்காம அவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்காம பின் பாயிண்ட் பண்ணணும். பாசிபிளா? நாட் பாசிபிள். ஆப்வியஸ்லி கண்ணு திறந்திருந்தாலே எனக்கெல்லாம் கஷ்டம், ஏன்னா அவ்வளோ பவர். கண்ணை மூடிக்கிட்டு அவங்க இடத்த மாத்தி வச்சு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ரைட்? இது ஒரு புறமா இருக்கட்டும். ஏன் நம்மளால சொல்ல முடியாது? பிகாஸ் we don't have any sense working there. நம்மளோட விஷுவல் சென்ஸ் காலி, ஆடிட்டரி சென்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷட் பண்ணியாச்சு, எதுவுமே கிடையாது. இப்போ லெட்ஸ் கன்சிடர் அ பாசிட்டிவ் சார்ஜ். எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப இவனுக்கு பக்கத்துல நான் ஒரிஜினலா ஒரு நியூட்ரல் பாடியை கொண்டு வர்றேன், இவனை பக்கத்துல கொண்டு வரேன். இவன் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவானா? மாட்டான். நோ ரியாக்ஷன், ஏன்னா நியூட்ரல் பாடி, நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. ரெண்டாவது, இஃப் ஐ பிரிங் அ நெகட்டிவ் பாடி, இவன் என்ன பண்ணுவான்? பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பான், நெகட்டிவ். ஸோ நான் அட்ராக்ட் பண்ணணும், அவனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிப்பான். அடுத்தது, இஃப் ஐ பிரிங் அ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும்? ஆப்வியஸா he will start repelling. பாசிட்டிவ் பக்கத்துல வராத நம்மள ரிப்பல் பண்ணுவான். இது எப்போ? கான்டாக்ட்ல வர்றதுக்கு முன்னாடியே, ஈவன் when the other charges at a certain distance,
இவனால still attract, repel இல்ல he can sense the presence or absence of other charges. தன்னை சுத்தி தன்னை தொடறதுக்கு முன்னாடியே ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவன் நியூட்ரல் பாடியா பாசிட்டிவ்லி சார்ஜ்டா நெகட்டிவ்லி சார்ஜ்டா அப்படிங்கிறத இவனால கிளியரா சென்ஸ் பண்ண முடியும். எப்படி? அதுக்கான ஆன்சர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரைட்? ஸோ ஃபீல்டுனா என்ன? ஒரு சார்ஜ் தன்னை சுத்தி இருக்கிற ரீஜனை தனக்கேத்த மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருப்பான். ஸோ தன்னை சுத்தி இருக்கிற எம்டி ஸ்பேஸ் இல்ல மீடியம் எதுவானா இருக்கட்டும், the region surrounding a certain charge அதை மாடிஃபை பண்ணி வச்சிருப்பான். என்ன மாதிரி மாடிஃபை பண்ணிருப்பான்னா, அதுல வேற ஏதாவது ஒரு சார்ஜ் வந்து உட்காந்துச்சுன்னா இவனுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த ரீஜனுக்கு பேர் தான் நம்ம ஃபீல்ட் அப்படிங்கிறோம். the space around a charge where its influence can be felt, அதைத்தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறோம். that's it, simple. பாருங்க, இந்த சார்ஜை சுத்தி the region around the charge அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுமோ அதை நம்ம ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். this is field. இப்போ நீங்க ஃபீல்டு நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, ஆனா அந்த ஃபீல்டு எங்க போய் முடியுது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த ஃபீல்டுக்கு எந்த வித எண்ட் பாயிண்ட்டுமே கிடையாது. ஒரு நெட் சார்ஜ் இருந்ததுன்னா the field will go to infinity. அந்த ஃபீல்டால இன்ஃபினிட்டி வரைக்கும் போக முடியும். இட் இஸ் ட்ரூ, பாசிபிள். ஆனா அதோட ஸ்ட்ரென்த் will drop exponentially. அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமா டிராப் ஆகும் ஆஃப்டர் அ சர்டன் டிஸ்டன்ஸ். ரைட்? கொஞ்சம் தூரம் தான், அதை தாண்டி பயங்கரமா டிராப் ஆயிடும். பட் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இட் வில் எக்ஸ்டெண்ட் டில் இன்ஃபினிட்டி. சரி, இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த மேத்தமேட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? சார், எனக்கு ஒரு ரீஜன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குப்பா, அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி சொல்றது? அந்த ஃபீல்டுல நான் ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன், ஒரு ஸ்மால் சார்ஜ் நான் கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த சார்ஜ் மேல இந்த ஃபீல்டு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனோட ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? சிம்பிள். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். மேத்தமேட்டிக்கலா ஃபார்முலா டெஃபினேஷன் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது நான் ஒரு 1 கூலும் சார்ஜை கொண்டு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் போடும்போது அந்த கூலும் சார்ஜ் மேல என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அந்த ஃபோர்ஸோட நம்பர் தான் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ரியல் வேர்ல்டுல 1 கூலும்ங்கிறது ரொம்ப பெரிய சார்ஜ். ஸோ நான் என்ன பண்ணுவாங்க, ஒரு குட்டியோண்டு சார்ஜ், டெஸ்ட் சார்ஜ். இப்போ சோறு வடிக்கும் போது ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சோறு எடுத்து வெந்துருச்சா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. மொத்தமா கரண்டி எல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரே ஒரு குட்டியோண்டு சார்ஜ் இருக்கு இல்லையா, டெஸ்ட் சார்ஜ் Q0, அது தூக்கிட்டு வந்து வைக்கும் போது அவன் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்றதை நான் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ ஸ்மால் டெஸ்ட் சார்ஜ். இந்த டெஸ்ட் சார்ஜை வந்து Q0 அப்படின்னு எடுத்துப்போம், ஸ்மால் டெஸ்ட் சார்ஜ். இவன் மேல இந்த ஃபீல்டு, இந்த இடத்துல இந்த ஃபீல்டு எனக்கு இருக்கு, அந்த ஃபீல்டு எந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை தட் டெஸ்ட் சார்ஜ், அதுதான் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இப்போ இங்க நீங்க இன்னொன்று புரிஞ்சுக்கணும், என்னதான் ஃபீல்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஃபோர்ஸ் அப்படின்னு ஃபார்முலால தெரியுது, டிபெண்ட்ஸ் ஆன் சார்ஜ் அப்படின்னு ஃபார்முலால தெரியுது, பட் ஆக்சுவலி இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த சார்ஜ். அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சோர்ஸ். நான் இங்க என்ன சார்ஜ் வைக்கிறேன்றதை பொறுத்து ஃபீல்டு கிடையாது. பசங்க கிட்ட ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, இங்க நான் எவ்வளவு சார்ஜ் வைக்கிறேன்றதை பொறுத்து ஃபீல்டு கிடையாது. ஏன்னா இங்க நான் Q0 அப்படிங்கிற சார்ஜ் வைக்கும் போது எனக்கு Fன்ற ஃபோர்ஸ் வருது. இப்ப நான் 2Q0 அப்படின்னு சார்ஜ் வச்சேன்னா எனக்கு 2F அப்படின்ற ஃபோர்ஸ் வரும். So that 2F by 2Q0. So the ratio will be same. So ஒரு ஃபீல்டுல நான் 10 different charges வச்சா 10 different force வரும். ஆனா அந்த force to charge ratio will be same. So field is the property of the source, not of the test charge. அங்க என்ன டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறேன்னா அதை டிபெண்ட் பண்ணி என் ஃபீல்டு இருக்காது. ஃபீல்டு ஸ்ட்ரென்த் does not depend on the test charge. It depends only on the source. அந்த சோர்ஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட் சார்ஜா இருக்கலாம், ஒரு பிளேட்டா இருக்கலாம், இல்ல ஒரு காம்ப்ளிகேட்டட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவாக வேணா இருக்கலாம். பட் அந்த சோர்ஸோட முழுக்க அந்த சோர்ஸோட ப்ராப்பர்ட்டி தான் அந்த ஃபீல்டு. எஸ் வருண் ராகவ், வேவ் ஆப்டிக்ஸ் எல்லா டாபிக்கும் எடுப்போம் டே, டோன்ட் வரி, வில் டேக் ஆல் த டாபிக்ஸ்.
Yeah, it depends on the plus q. இங்க பிளஸ்ஸா இருக்கலாம் இல்ல மைனஸா இருக்கலாம், anything. It depends on the plus q charge. So இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் for a point charge. So எனக்கு ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துப்போம். எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு. இங்க இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல நான் இன்னொரு குட்டியோண்டு டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கேன்ப்பா. r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல நான் இன்னொரு குட்டியோண்டு டெஸ்ட் சார்ஜ் வச்சிருக்கேன். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் என்ன? F equals K Q Q0 by R square. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ் which is K Q by R square. இதுதான் ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா. பாருங்க இங்க it depends only on the source. அந்த சோர்ஸ் சார்ஜோட வேல்யூ என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன? இட்ஸ் a vector quantity. obviously அதோட டைரக்ஷன் என்னன்னு பார்த்தா ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்ல என்ன ஃபோர்ஸ் இருக்குமோ அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், ரைட்? ஸோ நான் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வச்சேன்னா force will be outwards. So அதான் அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், ரைட்? அப்ப யூனிட் என்ன? obviously நியூட்டன் per coulomb. force per unit charge நியூட்டன் per coulomb. No, you can say that. அது இல்லாம நமக்கு வோல்ட் per மீட்டர் அப்படின்னு இன்னொரு யூனிட் இருக்கு. அதுக்கான ஃபார்முலா நான் கொஞ்சம் நேரத்துல படிப்போம். அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம யூசுவலா யூஸ் பண்ற யூனிட் வோல்ட் per மீட்டர். E is equal to minus dV by dx னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதில இருந்து யூஸ் பண்றது வோல்ட்ஸ் per மீட்டர். 2028 aspirant. Okay. 2028 aspirant. Nice to meet you, buddy. இப்போல இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறேன். 2028 னு பாக்கும்போது ஏதோ 2 வருஷம் கழிச்சு தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. பட் ஒரு டே, ஒரு வீக், ஒரு மந்த் எல்லாம் வந்து ரொம்ப 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 குட்டி. புசுக்குன்னு முடிஞ்சு போயிடும். எஸ்பெஷலி ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப 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 சின்னது. இப்பதான் நாள் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும், பட் புசுக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ டேக் எவ்ரி டே சீரியஸ்லி. எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். ஒரு நாளைக்கு நீங்க ரிலாக்ஸ் பண்றது, வேஸ்ட் பண்றது மினிட்ஸ் கணக்குல தான் இருக்கணும், ஹவர்ஸ் கணக்குல இருக்கக்கூடாது. ஓகே? எங்க ஆகிட்டனா முடி வெட்டினே, வேற எதுவும் இல்லை. ஹேர் கட் பண்ணனா அதுக்கு முன்னாடி கற்காலத்தில இருந்து வந்த ஆடிவாசி காட்டுவாசி மாதிரி இருந்தேன். தாடியை சேவ் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டு வந்தோடனே மனுஷனா மாறிட்டேன். அவ்வளவுதான். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தாச்சா? சரி, இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு பார்த்தாச்சு. வாட் இஃப் மை பாடி ஹேஸ் அ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்? அது ஒரு பெரிய பாடியா இருந்ததுன்னா அதுல கண்டினியூஸா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம்னா அதோட ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஸோ நமக்கு 3 ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. லீனியர், சர்ஃபேஸ், வால்யூம். linear charge distribution, surface charge distribution, volumetric charge distribution. இப்போ continuous charge distribution. Right, so இதுல 3 டைப்ஸ் இருக்குடே. நம்ம linear சொல்லுவோம், surface, volumetric. லீனியருக்கு லாம்டா டோட்டல் சார்ஜ். எனக்கு ஏதாவது ஒரு ராட் இல்ல வயர் ஆஃப் சார்ஜ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு தின் அண்ட் லாங் ராட் இல்ல வயர், அதோட யூனிஃபார்ம்லி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. லாம்டா இஸ் சார்ஜ் பர் டோட்டல் லென்த். அப்படி இல்லைன்னா dq by dl வச்சுப்போம். இங்க சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா is charge per unit area or dq by dA. அடுத்தது rho, volumetric charge density, charge per unit volume, இல்ல dq by dv. இதுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி, யூஸ்வலா நம்ம இந்த ஃபார்முலாஸ் எப்படி தெரியுமா யூஸ் பண்ணுவோம்? இந்த dqக்கு பதிலு lambda dl, அப்படி இங்க dq பதிலு சிக்மா dA, இங்க dq அதுக்கு பதிலு rho dv. Right, so these are these 3 formula, standard formula. இதை வச்சு நம்ம ஒரு பாடிக்கும் டிரைவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், பேசிக் லெவல் 1 லீனியர், ஒரு இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ்டு வயர்.
right? Infinitely long charged wire. இதனோட linear charge density lambda அப்படின்னு questionல கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுப்போம். நாம இங்க இருந்து ஒரு certain pointல at a distance r. டேய் இப்ப டெஃபினட்டா we don't have time to do the derivation. இந்த டெரிவேஷனே கொடுக்கிறதுக்கு போவோம். அதுவே half an hour ஆயிடும். அதுக்கு டைம் இல்ல. So just a final formula. அதோட explanation கொடுத்துடலாம். At a distance r, perpendicular distance r ல நான் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். அங்க இதோட electric field எப்படி இருக்கும்? So what is the electric field at this point? First, E is equal to lambda by 2 pi epsilon naught r அப்படின்னு வந்து நிக்கும். இல்ல இத நீங்க வேற ஒரு ஃபார்மட்ல எழுதுறதா இருந்தா E is 2k lambda by r. ரெண்டு I mean into 2 by 2 போட்டு 4 by epsilon r பதில் k போட்டோம்னா 2k lambda by r. So இது இன்னொரு ஃபார்மட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அண்ட் இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? ரேடியல் டைரக்ஷன்ல லைக் பர்பெண்டிகுலர்லி அவுட். இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணோம்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? ரேடியலி அவுட்வர்ட்ஸ்ல. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ இன்ஃபைனைட்டுக்கு பதில் now what if I have a finite rod? அங்கதான் மேட்டர். ஸோ உங்களுக்கு ஃபைனைட் ராடுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் பாருங்க. லீனியர், திஸ் இஸ் இன்ஃபைனைட். எனக்கு ஒரு ஃபைனைட் ராடு, இவங்கிட்ட சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டோட்டல் சார்ஜ் Q, இவனோட லென்த் L வச்சுப்போம், தட் இஸ் லாம்டா. இப்போ ஒரு ரேண்டம் பாயிண்ட் அட் அ டிஸ்டன்ஸ் R, இவனோட எலக்ட்ரிக் ஆங்கிள் சப்டெண்டட் இது θ2 இல்லை whatever θ1 2 ஏதோ ஒன்று, இங்கே θ1 வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று ஹரிசான்டல் EX, இன்னொன்று வெர்டிக்கல் EY. ரைட். ஸோ அப்போ EX என்ன ஆகும்? லாம்டா பை 4 pi epsilon naught r into sin θ1 plus sin θ2. அதுவே EY is equal to lambda by 4 pi epsilon naught r into cos θ1 minus cos θ2. ரெண்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் பசங்களா, இது ரெண்டுமே பேர் பேசிக்ஸ். இதுல எதையுமே மறக்கவே கூடாது. ப்ளீஸ் do not ever forget this. sin θ1 plus sin θ2, cos θ1 minus cos θ2. ரெண்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதுல இருந்து செமி இன்ஃபைனைட் கேட்பாங்க. இப்போ இது ஃபைனைட், இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்ஃபைனைட். செமி இன்ஃபைனைட் ஆரம்ப புள்ளி தெரியும், எனக்கு முடிகிற புள்ளி தெரியாது. அதுக்கான ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. ஆரம்ப புள்ளி எனக்கு தெரியும், பட் முடிகிற புள்ளி என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த பாயிண்ட்ல வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு? ஸோ E is equal to lambda by 2 pi epsilon naught. இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ரெண்டுத்துலயுமே ஒரு ஆங்கிள் தீட்டா வரும், இன்னொரு ஆங்கிள் ஒரு ஆங்கிள் 0 டிகிரி, இன்னொரு ஆங்கிள் 90 டிகிரி வரும். ஸோ அப்போ 1 1 அப்படின்னு வந்து நிற்கும். லாம்டா பை 2 pi epsilon naught, 4 pi epsilon naught r I cap, let's say x. இதே மாதிரி லாம்டா பை 4 pi epsilon naught r minus j cap. Technically இங்க this will be x component, this will be y component. ரெண்டு டைரக்ஷன்ல இருக்கும், EX and EY minus j cap. அவ்வளவுதானே. this is a pretty basic charge configuration, linear. அதே மாதிரி நம்ம சர்ஃபேஸுக்கு கூட போடலாம். டிஸ்க், ஒரு டிஸ்க்குக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துப்போம். let's say I have a circular disk, அதோட ரேடியஸ் r எடுத்துப்போம். சென்டர்ல இருந்து x அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். ரைட். ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? இவனோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் சிக்மா. சிக்மா இஸ் Q by ஏரியா. ரைட். ஸோ இவனோட டோட்டல் சார்ஜ் Q டிவைடட் பை அவனோட ஏரியா A. காஸ் வராதா? ஆமாடையா, மேல சைனு கீழே காஸ் ரெண்டுமே தானே இருக்கு. எக்ஸ் அண்ட் ஒய், சைன் அண்ட் காஸ் ரெண்டுமே தானே இருக்கு. எஸ் பரசுராம், என்ன டவுட்டு? சரி, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை 2 epsilon naught 1 minus x by root of x square plus r square. ரைட்.
இல்ல சம்டைம்ஸ் இது நம்ம cos theta அப்படின்னு கூட போடலாம். இங்க லைன் போட்டுட்டு theta போட்டு adjacent by hypotenuse cos theta கூட போடலாம். இது ஒரு finite disk கிடையாது. disk அதோட charge density, surface charge density is sigma. ஒரு finite diskக்கான formula. What if the disk is infinite? இல்ல அந்த பாயிண்ட் வந்து டிஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருந்ததுன்னா what will be the electric field? Means if disk is infinite or x is less than r, electric field என்ன ஆகும் பாருங்க, sigma by 2 epsilon naught. That it is electric field becomes independent of Yes, Ms. Shivani, நம்ம descriptionலயே we have the link for the test today. குட்டி பசங்களா, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேனல் and this is my வீடியோ போயிட்டு இருக்கா. இப்போ இங்க descriptionல as you can see நம்ம ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா, ஸ்காலர்ஷிப்புக்கான டெஸ்ட் லிங்க், ஐ மீன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இங்கிட்டு இருக்கு. அது இல்லாம எக்லவியா டெஸ்ட் சீரீஸ் இருந்ததே, வெயிட், இதுக்குள்ளர போனா யூ கேன் கெட் த டெஸ்ட் சீரீஸ். எஸ் ரைட். ஸோ இதுக்குள்ளர யூ கேன் கெட் த டெஸ்ட் சீரீஸ் டே பசங்களா. Eclavia test series. ஓகே, நான் டீட்டெயிலா செக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதுக்குள்ளார தான் Eclavia test series இருக்கு. I'll update you. இப்போ we'll get back. Right, sigma by 2 epsilon naught. இது independent of distance ன்னு வரும். This can be a direct question. Electric field for a infinitely large and wide plate can be independent of distance. அந்த பிளேட் வந்து ரொம்ப வைடா இருக்கும்போது அதுக்கு பக்கத்துல நம்ம எங்க நகர்த்தி வச்சாலும் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது. ரைட். ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இந்த மூணு டிஃபரன்ஸை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். இதுல இருந்து கூட क्वेश्चंस வரலாம் உங்களுக்கு. ரைட். சோ டிஸ்க் முடிச்சாச்சா? and yes, so field almost over and electric lines of force. அந்த ஸ்டோரிலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? we don't have to go deeper into electric lines of force. okay, பிரீஃபா பார்த்துடலாம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இல்ல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன? தே ஆரிஜினேட் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ், தே டெர்மினேட் இன் த நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து தே கோ அவுட், பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து வெளியே போகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், நெகட்டிவ் சார்ஜ்ல எண்ட் ஆகும். ரைட். ஸோ தே டெர்மினேட் இன் த நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் ஃபீல்டு லைன்ஸோட மீனிங் என்ன? டான்ஜென்ட் will give me the direction of electric field. ஒரு field லைனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நான் டான்ஜென்ட் போட்டேன்னா that will give me the direction. அந்த பாயிண்ட்ல அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். மூணாவது, do not cross. இது வருஷம் நீங்க படிக்கிற பாயிண்ட். ரைட். so they do not cross each other. ஏன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டு லைன்ஸ் எனக்கு கிராஸ் பண்ற மாதிரி வந்ததுன்னா அந்த இடத்துல எனக்கு டூ பாசிபிள் டைரக்ஷன்ஸ் which is against physics. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னு வச்சுப்போம், நான் 1000 சார்ஜ் தூக்கி போட்டாலும் ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஒரே டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும். ரெண்டு டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கவே முடியாது. that is against the law of physics. so two field lines cannot cross each other. ரைட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எங்கேயாவது நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி கிராஸ் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ பிளண்டர்.
இப்படி நடக்கவே நடக்காது. This is a blunder. இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. They cannot cross each other. ஒருவேளை அந்த மாதிரி கிராஸ் ஆகிற சிச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன தெரியுமா ஆகும்? அந்த ஃபீல்டு லைன்ஸ் ஒரிஜினலா லெட்ஸ் சே இப்படி ஒரு ஃபீல்டு லைன் இப்படி ஒரு ஃபீல்டு லைன் கிராஸ் ஆகிற மாதிரி வந்ததுன்னா they will not cross. rather அது இந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்? அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தன் கூட ஒருத்தன் பேசி இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெக்டார் குவான்டிட்டின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ கிராஸ் ஆகிற மாதிரி வந்ததுன்னா அந்த ரெண்டு ஃபீல்டுக்கு ரிசல்டன்ட் டைரக்ஷன்ல ஃபீல்டு லைன் பெண்ட் ஆகிட்டு எனக்கு போக ஆரம்பிச்சிடும். இட்ஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்தது மீதி பாயிண்ட்ஸ் எல்லாமே பேசிக் டே. கிரௌடான ஃபீல்டு லைன்னா ஸ்ட்ராங்கர் ஃபீல்டு. ஸோ கிரௌடட் அதாவது டென்சர் ஃபீல்டு லைன்ஸ்னா இ இஸ் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் வைஸ் வர்சா. எனக்கு இ ஸ்கேட்டர்டா ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஸ்கேட்டர்டா இருந்ததுன்னா தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் வீக்கர் அப்படின்னு அர்த்தம். யா டிஃப்ரெண்ட் சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்துடலாம். அப்படி அடுத்து எலக்ட்ரிக் டைபோல், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். அண்ட் இது அப்படியே உங்களுக்கு மேக்னெட்டிசத்துலையும் யூஸ் ஆகும், மேக்னெட்டிக் டைபோலுக்கு. இப்போதான் நம்ம விடியல் பேட்ச்ல மேக்னெட்டிக் டைபோலை பார்த்துட்டு வரோம். எலக்ட்ரிக் டைபோல் okay just give me 1 minute. I'll be back in 1 minute. Okay, let's continue. Electric dipole. Two equal and opposite charges separated by a small distance. So minus q, இது plus q. ரெண்டுத்துக்கும் நடுவுல we have a distance 2r. So இங்க பிரச்சனை என்னன்னா இந்த 2r தான். நம்ம calculation reasonக்காக இதை 2r அப்படின்னு எடுத்திருக்கோம். But formula என்னன்னா P is equal to 1 of the charge into distance between them. And இங்க vector எந்த direction? It is a vector quantity. இதோட direction வந்து minus chargeல இருந்து plus chargeக்கு. Units என்ன பாருங்க? Coulomb meter. So dipole moment Q into 2R இல்ல 2D, 2L ஏதோ ஒன்று. ஒரு சில கொஸ்டின்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் நமக்கு வெறும் எல் அப்படின்னே கொடுத்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ 2 தூக்கி போட்டீங்கன்னா தப்பா போயிடும். இட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம், ஒன் ஆஃப் த சார்ஜ் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அதான் எலக்ட்ரிக் டைபோல். இப்போ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்ன? எனக்கு ரெண்டு ஈக்குவல் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். அதான் எலக்ட்ரிக் டைபோல். இப்போ எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகுல் எடுத்துப்போமே, அதுவே ஒரு டைபோல் தான். ஏன்? எனக்கு அங்க ஆக்சிஜன் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஹைட்ரஜன் எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ அந்த பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை லைட்டா ஆக்சிஜன் தாங்கிட்டு இழுத்து வச்சிருக்கும். ஸோ ஹைட்ரஜன் பிகம்ஸ் பார்ஷியலி பாசிட்டிவ்லி சார்ஜ், ஆக்சிஜன் பார்ஷியல் நெகட்டிவ். ஸோ அதனால அங்கே ஒரு டைபோல் மொமெண்ட் இருக்கு. கெமிஸ்ட்ரியில நீங்க டைரக்ஷனை மாத்தி படிப்பீங்க. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைபோல் டைரக்ஷன் படிப்பீங்க. பட் பிசிக்ஸ்ல இட் இஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ்.
ஒரு சில இடத்துல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில சயின்ஸ் அப்படியே மாறும். இப்போ தெர்மோடைனமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அதுல இருக்கிற சைன் மாறும். அதே மாதிரி இங்க எலக்ட்ரிக் டைபோலோட சைன் மாறுது. கெமிஸ்ட்ரியில பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இதுதான் ப்ராப்பர் டெஃபினேஷன் இன் பிசிக்ஸ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வெக்டார் குவான்டிட்டி. இட்ஸ் a ப்ராப்பர் வெக்டார் குவான்டிட்டி. Right, an SI unit is coulomb meter. இப்போ இவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சியல் பாயிண்ட்ல, ஈக்விட்டோரியல் பாயிண்ட்ல, ரேண்டம் பாயிண்ட்ல டிரைவ் பண்றதுக்கு இப்போ டைம் பத்தாது. ஸோ வில் கீப் இட் பிரீஃப். ஆக்சியல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த ஆக்சியல் பாயிண்ட். ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். 2D அப்படின்னு எடுத்துப்போம். -q + q. இங்கிருந்து நான் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல, ஆக்சுவலா ஏன் இதை 2Dன்னு எடுக்கிறாங்கன்னா இந்த கால்குலேஷனுக்கு எனக்கு ஃப்ராக்ஷன் எல்லாம் வராம ஈஸியா இருக்கும். அதுதான் ரீசன். ஸோ இந்த கால்குலேஷன் போடுறப்போ நான் டீன்னு எடுத்தேன்னா இங்க d/2 அப்படின்னு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது நெச. ஸோ எனக்கு ஃப்ராக்ஷன்ல கால்குலேஷன் பண்றதுக்கு பதில் நான் நார்மலா போட்டுட்டு போயிடலாம். அதனால தான் அதுவும் ஒரு காரணம். அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். That is also one reason to not take it as a fraction. Right. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சியல் பாயிண்ட்ல என்ன வரும் பாருங்க. K 2πr by r square minus a square the whole square. Right. So 2pa r square 2pr by r square minus a square the whole square அப்படின்னு வரும். இது ஒரு லாங் டைபோலுக்கு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் அந்த ஆரும் கம்பேரபிளா இருந்ததுன்னா this will be the final formula. In this, if it is a special case, என்னது, if r is less than a, இது 2a அப்படின்னு வச்சிருப்போம். ரிவர்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன். if a is less than r, a வந்து r விட ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா you can ignore it. அதை இக்னோர் பண்ணிட்டோம்னா எனக்கு ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. E is equal to k into 2p by r cube அப்படின்னு வந்திருக்கும். k into 2p by r cube. இது for a short dipole. நீங்க எக்ஸாம்ல a is less than r இல்ல, you can check out for this word short dipole. axial formula. இப்போ இதுவே ஈக்வட்டோரியல் ஃபார்முலா என்ன வரும்? they same dipole minus q and this is plus q. This is like 2a. எனக்கு ஈக்வட்டோரியல் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ E is equal to minus kp by r square plus a square the whole power 3/2. இது ஒரிஜினல் டைபோலுக்கு. If it is for a short dipole, a is less than r or short dipole, then E is minus kp by r cube towards left, positive and negative towards left. Okay, இப்போ நான் எக்ஸாக்டா இந்த டெரிவேஷன்ஸ் போட்டுட்டு இருக்கிறப்போ கிளாஸ்ல ஒரு பையன் கேட்டான், ஏன் சார் வெறும் ஆக்சியல் டைரக்ஷன்ல தான் இருக்கணுமா, ஈக்வட்டோரியல் டைரக்ஷன்ல தான் இருக்குமா, நான் குறுக்கால எங்கேயாவது 45 டிகிரில வச்சா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். எக்ஸாக்டா 45 டிகிரி. அப்பதான் தோணுச்சு, ஏன் 45 டிகிரி, வேற ஏதாவது ரேண்டம் டைரக்ஷன்ல வச்சா எப்படி கால்குலேட் பண்றது? எஸ், அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு எக்கச்சக்க மெத்தட் இருக்கு. நார்மலா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி தெரியுமா டிரைவ் பண்ணுவோம்? பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து அந்த பாயிண்ட்ல ஃபீல்டு எப்படி இருக்கு தனியா கால்குலேட் பண்ணி தூக்கி வச்சுப்போம். நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து அந்த ஃபீல்டு எப்படி இருக்கு தனியா தூக்கி வச்சுப்போம். ரெண்டுத்தையும் வெக்டார் அடிஷன் போடுவோம். இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட்லயே நான் ரேண்டமா எந்த பாயிண்ட்டுக்கு வேணாலும் சால்வ் பண்ணலாம். எஸ், பட் அதோட சிம்பிளான மெத்தட் என்ன தெரியுமா? தனித்தனியா சார்ஜை எடுத்து நான் தனித்தனியா ஃபோர்ஸை போட்டு ஃபீல்டை போட்டு தனித்தனியா கால்குலேட் பண்றதுக்கு டைபோலையே ரிசால்வ் பண்ணி விட்டா எனக்கு அந்த டைபோல் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் தானே, அவனையே நான் ரிசால்வ் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும்ல. பாருங்களேன், ஸோ எனக்கு ஒரு டைபோல் இருக்குப்பா. இப்படி இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம், இங்க நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம். இப்போ இதோட சென்டர்ல இருந்து எனக்கு ரேண்டமா ஒரு பாயிண்ட் அட் அன் ஆங்கிள் தீட்டா, அந்த டைபோலுக்கும் அந்த ஆர் வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தா தீட்டா, and this is r vector. இங்க அவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? போன கேஸ்ல ஆக்சியல் அண்ட் ஈக்வட்டோரியல் போட்டாச்சு. இங்க அவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா? இவனோட ஃபீல்டு இங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இவனோடது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, திஸ் அண்ட் திஸ் அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருப்போம்.
அதுக்கு பதில் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன, இந்த டைபோல் அப்படிங்கிறது வெக்டார் தானே, அதை ஏன் நான் ரிசால்வ் பண்ணக்கூடாது? இப்ப இந்த டைபோல் இத நான் பெர்பெண்டிகுலர் டு திஸ் லைன் ஆகவும் parallel to this line ஆகவும் ரிசால்வ் பண்ணலாம்ல. parallel to this line ஆகவும் ரிசால்வ் பண்ணலாம். this becomes p sin theta, இது p cos theta அப்படின்னு ஆயிடும். this is p, right? so இப்போ இந்த பார்ட்டை விட்டுட்டு நீங்க இதை மட்டும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். this is p, இது p cos theta, இது p sin theta, புரியும். சரி சரி, எதுக்கு இந்த வேலை பார்க்குறோம்னா, எங்கிட்டு பாருங்க, இந்த பாயிண்ட்ல p cos theta இருக்கான்ல, அவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல. திஸ் இஸ் E parallel. ஏன்னா p cos theta அப்படின்ற டைபோலுக்கு அந்த பாயிண்ட் ஆக்சியல் லைன்ல இருக்கு. அதே p sin theta இந்த டைபோல் எடுத்து பார்த்தோம்னா இந்த டைபோலுக்கு இந்த பாயிண்ட் ஈக்குவட்டோரியல் லைன்ல இருக்கு. கரெக்டா? இதை தனித்தனியா பார்த்தோம்னா this is p cos theta, இவனுக்கு இந்த பாயிண்ட் ஆக்சியல் லைன்ல இருக்கு. அதே மாதிரி எனக்கு p sin theta எப்படி இருக்குன்னு வச்சுப்போம். p sin theta இவனுக்கு இந்த பாயிண்ட் ஈக்குவட்டோரியல் லைன்ல இருக்கு. சோ அங்க this is parallel and this is E perpendicular. ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் காம்பனன்ட் கிடைச்சிருச்சு. இப்போ அதை ஜஸ்ட் நான் ரிசால்வ் பண்ணா முடிஞ்சிருச்சு. டன். சோ E parallel என்ன வரும்னா, போர்டு கிளியரா தெரியல. E parallel is k 2p cos theta by r cube. E perpendicular k p sin theta by r cube. நம்ம இங்க ரெண்டுமே ஷார்ட் டைபோலுக்கு தான் போட்டிருக்கோம். அண்ட் இது ரெண்டுமே எனக்கு மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். அப்ப இதை ஆட் பண்ணி நான் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லணும்னா E is root of E parallel square plus E perpendicular square. So common points என்னென்ன? kp by r cube root of இங்க 4 cos square theta 1 sin square theta வரும். so 4 cos square theta ல இருந்து 1 தனியா எடுத்து cos square plus sin square 1 ன்னு போட்டா remaining 3 cos square theta plus 1. so இதுதான் ஒரு ரேண்டம் பாயிண்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ பாருங்க, தீட்டாக்கு பதில் 0 போட்டா என்ன ஆகும்? cos 0, the point becomes axial point. இல்ல theta 0 போட்டா எனக்கு axial point வந்துருமா? அப்ப cos 0 1, அப்ப root of 3 plus 1 is 4, under root 4 என்ன 2, அப்ப final formula என்ன வருது? 2kp by r cube. axial formula, axial point ஓட field கரெக்டா வந்துருதா? அது equatorial point என்ன? theta 90, cos 90 0, அப்போ root of 1 which is 1 again. so final answer kp by r cube. so எனக்கு அதுவும் கரெக்டா வந்துரும். so this is a general formula. ஒரு எலக்ட்ரிக் டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஒட்டுமொத்த ஃபார்முலா இதுதான். இதை வச்சு you can solve anything. ஆக்சியல் ஈக்குவேட்டரியல் எதுவா வேணாலும் சால்வ் பண்ணி முடிச்சிடலாண்டே. when the class will be over, மேபி ஒரு 12-12:15 4 டாபிக் பார்க்கணும்னு வச்சுட்டு இருந்தேன். இன்னும் 2 டாபிக்கே முடியல. ஐ மீன் லைக் லிட்டரலி இன்னும் எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் இருக்கும். ஃபோர்ஸ் ஓகே முடிச்சாச்சு, வி ஆர் ஸ்டில் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் Gauss Law, அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ லெட்ஸ் சே 15 minutes ஃபார் ஈச். 12க்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் வில் எண்ட் பை 12. தமிழினி, தேங்க்யூ தமிழினி. அதே மாதிரி your marks mean a lot to us teachers. parents teachers எங்க ரெண்டு பேருக்குமே என்னடே ஆசை? just give us some good marks, அவ்வளவுதான். இப்போ நான்லாம் செல்ஃபிஷ் தான், ஓப்பனா சொல்றேனே. ஐ எம் a very selfish fellow. நீங்க I mean it's not that I don't expect anything from you. I do expect a lot from you. lot na just give me some good marks, really good marks. really good na என்ன? out of out, nothing less than that. அதாவது இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு ஏதாவது சாப்பாடு வாங்குறோம்னு வச்சுப்போமே, சாப்பிட்டு கடைசியா கொஞ்சோண்டு சாப்பிட முடியலன்னா அதை வச்சுட்டு வர்றதுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்தும்ல, ரைட்? ஸோ அது வேஸ்டா போகுது, அதை குப்பையில போடுவாங்களே, நம்ம காசு வேஸ்டா போகுது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல. அந்த ஃபீல் உங்களுக்கு இருந்திருக்குதாடே, ரைட்? ரைட். அப்போ சாப்பாட்டில் அந்த ஃபீல் என்ன? நம்ம காசு கட்டி வாங்கியிருக்கோம், அது வேஸ்டா போகிறதுக்கு மனசு வராது. அதே மாதிரி தானே மார்க்கும். நீங்க படிக்கிற எல்லாமே
ஸ்கூலுக்கு காசு கட்டுறீங்க, வேதாந்தில் ஏதாவது கிளாஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கு காசு கட்டுறீங்க. இப்போ இது யூடியூப் லெக்சர் ஃப்ரீ தான், பட் ஸ்டில் அந்த இன்டர்நெட்டுக்கு நீ தானே காசு கட்டுற. அண்ட் அதை தாண்டி யூ ஆர் இன்வெஸ்டிங் தட் அமௌண்ட் ஆஃப் டைம். அந்த டயத்துக்கு காசே கிடையாது, ப்ரைஸ்லெஸ், பட் யூ ஆர் இன்வெஸ்டிங் தட் அமௌண்ட் ஆஃப் டைம். அப்போ அதுக்கான ஒரே ரிட்டர்ன் என்ன? மார்க். அப்போ ஒரு மார்க்கு கூட விடாம மிச்சம் வைக்காம எல்லா மார்க்கையும் நீ வாங்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கறது தப்பு கிடையாதுல்ல. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் நாட் லூசிங் எனி மார்க்ஸ். இதுக்கப்புறம் நீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுலாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த காயின். என்ன? நாட் லூசிங் எனி மார்க்ஸ். எந்த மார்க்கையும் விட்டுறக்கூடாது. ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் ரைட் ஆர் ராங், ரைட்? ஸோ எந்த மார்க்கையும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் சொல்றது சரியா தப்பான்னு தெரியல. பட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட ஒரே வேலை என்ன? இதுதான். தட்ஸ் இட். ஸோ படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வேலை. டூ தட் டு த ஃபுல்லஸ்ட். எந்த அளவுக்கு இறங்கி படிக்க முடியுதோ அந்த அளவுக்கு இறங்கி படிங்க. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தான் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படிக்க முடியும். அது வரைக்கும் எவ்வளோ படிக்க முடியுதோ படிங்க. அதுக்கப்புறம் யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். படிக்கணும்னு நினைச்சாலும் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக படிக்க முடியாது. ஓகே, அவ்வளோதாண்டே, போதும். லெட்ஸ் கண்டினியூ. இப்போ அந்த டைபோலை தூக்கி ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளர போட்டா அவங்கிட்ட என்னென்ன பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும்? ஒரு டைபோல் இன் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்? ஸோ ஒரு டைபோலை தூக்கி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ டிங் டிங் டிங், this is my electric field, right? And this is ஒரு dipole. This is minus charge and this is plus charge. அப்போ இங்க force என்னவா இருக்கும்? This is force. F is equal to Q into E. அதே மாதிரி இங்க force F is equal to Q into E. check this out. இங்க ரெண்டு force இருக்கு, அது ரெண்டுமே equal and opposite இருக்கிறதுனால net force 0, right? ஆனால் அந்த ரெண்டு ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று கிடையாது. there is a difference. So it introduces a torque. So ஒரு டைபோலை தூக்கி நான் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பாயிண்ட் டு பி நோட்டட், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் இங்க யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல போடும்போது நெட் ஃபோர்ஸ் 0, ஆனா நெட் டார்க் இஸ் நாட் 0. ஸோ டார்க் நம்ம நார்மலா என்ன ஃபார்முலா சொல்லுவோம்? ஒன் ஆஃப் த சார்ஜஸ், ஒன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இன்டு த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் சொல்லுவோமா? So 2a into sin theta தான் perpendicular distance. So tau is equal to one of the force into perpendicular distance between them. So என்ன சொல்லலாம்? QE into 2r. இந்த இடத்துல a எழுதியிருக்கேனா? Okay. 2a. Right? So 2a sin theta. So Q into 2a என்ன வரும்? Tau is equal to PE sin theta. So இதை நான் வெக்டார் ஃபார்மேட்ல சொல்லணும்னா tau is equal to P vector cross E vector. இப்படி கூட சொல்லலாம். Or tau is equal to PE sin theta. So ஒரு டைபோலை தூக்கி நான் எக்ஸ்டர்னல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போடும்போது the dipole will experience a torque alone. அதுவும் ஆங்கிளை பொறுத்து தான். If it is at 0 degree எனக்கு டார்க்கும் இருக்காது 0, பட் ஃபோர்ஸ் டெஃபினட்டா இருக்காது. There might be a torque in a uniform electric field. What if the field is non-uniform? எனக்கு ஒரு non-uniform fieldல நான் ஒரு டைபோலை தூக்கி போட்டேன்னா what will happen? ஸ்பெஷல் கேஸ் குட்டியோண்டு, அதை மட்டும் பார்த்துடலாம் பாருங்க. Non-uniform electric field. அப்போ அங்கிட்டு டார்க் டெஃபினட்டா இருக்கும். there will be a torque. along with the torque ஒரு ஃபோர்ஸும் இருக்கும் நமக்கு. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா நெட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஐ கேப் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் அதிகமாக 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 எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜை தூக்கி போடுவோமே, ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சோம்னா அதோட ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். கரெக்டா? அப்போ லெஃப்ட் சைட்ல ஃபீல்டு அதிகமா இருக்கும், ரைட் சைட்ல ஃபீல்டு கம்மியா இருக்கும். ஸோ தி பாயிண்ட் இஸ் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் எனக்கு ஃபீல்டு சேஞ்ச் ஆகுற மாதிரி வச்சுப்போமே. இப்போ இங்க நான் ஒரு டைபோலை தூக்கி போடுறேன் பாருங்க. லெட்ஸ் சே திஸ் இஸ் மைனஸ் சார்ஜ், திஸ் இஸ் பிளஸ் சார்ஜ். ஒரு டைபோலை தூக்கி போடுறேன். இங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேட்டரா இருக்கிறதுனால Q into E இந்த பாயிண்ட்ல இருக்கு. லெட்ஸ் சே திஸ் இஸ் 0.1 and this is 0.2.
q into E1. இந்த இடத்துல this will be q into E2, opposite direction. இங்கே q into E2. So QE1 will be greater than QE2. Right? So எனக்கு QE1 right side la இருக்கிற force will be greater than QE2. So on the dipole there will be a net force. ஒரு non-uniform electric field தூக்கி போட்டனா along with the torque there will be a net force. அந்த forceக்கான formula என்ன? F is equal to P dipole moment into modulus of dE by dx அப்படின்னு சொல்லுவோம். அதாவது electric field gradient F is equal to dipole moment into electric field gradient. Again அந்த derivation குள்ளர இப்ப நம்ம போறதுக்கு டைம் இல்ல. மேபி இல்ல, இப்போதைக்கு அதுக்கு டைம் இல்ல. ஸோ ஃபைனல் ஃபார்முலா மட்டும் கொடுக்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடுலஸ் எதுக்குன்னா டைரக்ஷன் பத்தி நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இன் ஜென்ரல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் dE by dx. So dE by dx into dipole moment P. அவ்வளவுதாண்டி. So successfully 2 parts force and field முடிஞ்சிருச்சு. அடுத்தது let's start Gauss law. Math and chemistry. நம்மளே math and chemistry ரெண்டுமே உங்களுக்கு செஷன்ஸ் போயிட்டு தானே இருக்கு. நம்ம இன்னைக்கு கூட சரவணன் சார், சுரேஷ் நாயக் சார் அவங்க ரெண்டு பேருமே மேத் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு செஷன்ஸ் போட்டுட்டு தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? ஸோ ஃபோர்ஸ் முடிச்சாச்சு, ஃபீல்டு முடிச்சாச்சு. அடுத்து மூணாவது கான்செப்ட் காஸ் லா. காஸ் லாக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். பாருங்க, ஃப்ளக்ஸ் சிம்பிள். எனக்கு ஒரு சர்ஃபேஸ் இருக்குப்பா, அந்த சர்ஃபேஸ்ல எத்தனை எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வாட்டை போட்டுட்டு புகுந்து போகுதோ அதைத்தான் நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்றோம். ஸோ ரெண்டு மூணு டெஃபினிஷன்ஸ் இருக்கு. இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பியர்சிங் த்ரூ அ கிவன் சர்ஃபேஸ், அதான் நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்னுவோம். இப்போ அதுக்குன்னு எல்லாம் உட்காந்து எல்லா லைன்ஸையும் நான் எண்ணி பார்த்து அது எத்தனை ஓட்டை போட்டுட்டு போகுது, எத்தனை உரசிட்டு போகுது, அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா என்ன? ஃபார் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எனக்கு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுப்போம். ரைட், this is an important condition. For uniform electric field, E, uniform electric field E இங்க போட்டுக்கலாம். Flux formula என்ன? Flux is equal to E vector dot A vector. Right, so or இதை நான் expand பண்ணனா EA cos theta. Right, so this is electric flux oda formula. And important, it is a scalar quantity. Field vector ஏரியாங்கிறத இங்க நம்ம வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். நான் ஏதாவது ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இல்லை கர்வ்டு சர்ஃபேஸ் போட்டு அதுல இருந்து அவுட்வர்ட் டைரக்ஷன் அதுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைனை போட்டு நான் ஏரியா வெக்டாரை ஏரியாவுக்கு பர்பெண்டிகுலர் லைன் போட்டு அதான் ஏரியாவோட டைரக்ஷன் எடுத்துப்பேன். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், பசங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. இமேஜின் இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எடுத்துப்போம் நம்ம. இப்போ இங்க நமக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சே ஒரு ஏரியா இப்படி கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியால ஒரு லைன் சென்டர் லைன் வச்சிருப்போம். இப்போ இங்க ஆங்கிள் தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். தட் ஏரியா மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனா இந்த தீட்டாவும் அந்த தீட்டாவும் ஒண்ணு கிடையாது. ரைட், ஸோ இங்க மீனிங் என்ன? திஸ் தீட்டா ரெப்ரசன்ஸ் a angle between E vector and A vector. Fluxல இருக்கிற ஃபார்முலால இருக்கிற தீட்டா represents the angle between எந்த ஆங்கிள்? ஏரியா வெக்டாருக்கும் ஃபீல்டு வெக்டாருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள். அப்போ ஃபீல்டு வெக்டார்னா என்ன? சாரி, ஏரியா வெக்டார்னா என்ன? அந்த ஏரியாவுக்கு நான் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போட்டுட்டு இதைத்தான் தீட்டான்னு எடுக்கணும். திஸ் இஸ் நாட் தீட்டா. அந்த பிளேனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கிறது தீட்டா கிடையாது. அந்த பிளேனுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போட்டு அதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எவ்வளவு ஆங்கிள் இருக்கு, தட் இஸ் தீட்டா. சப்போஸ் இந்த பிளேன் நான் செங்குத்தா 90 டிகிரியில போடுறேன்னு வச்சுப்போம். அப்ப என்ன நடக்கும்? தீட்டா பிகம் 0. ஸோ காஸ் 0 எனக்கு மேக்சிமம் ஃப்ளக்ஸ் கிடைக்கும். ரைட், எனக்கு என்னதான் ஏரியா பர்பெண்டிகுலரா இருந்தது அப்படின்னா ஏரியா வெக்டார் will be parallel to the electric field.
right? So இந்த பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The physical area, if it is perpendicular to the field, area vector will be parallel to the field. So theta will be 0 degree. Maximum flux. அதுவே ஏரியாவே parallel-ஆ இருக்கு. அப்ப ஏரியா வெக்டார் 90 டிகிரி இருக்கும். So cos 90 0. அப்ப total flux will be 0. ரொம்ப important. ஏரியா வெக்டார் எப்பவுமே அந்த plane surface-க்கு perpendicular-ஆ இருக்கும். Right? This is about flux. இப்ப Gauss law என்ன? இப்ப ஃப்ளக்ஸ்ங்கிறது நான் ஓப்பன் சர்ஃபேஸுக்கும் கண்டுபிடிக்கலாம், க்ளோஸ் சர்ஃபேஸுக்கும் கண்டுபிடிக்கலாம், எந்த மாதிரியான சர்ஃபேஸ் வேணும்னாலும் நான் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் காஸ் லா ஸ்பெசிஃபிக்கா என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கிற ஃப்ளக்ஸை பத்தி மட்டும் பேசுறது தான் காஸ் லா. எனக்கு ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ரைட், ஸோ எனக்கு ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கு. அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற நெட் ஃப்ளக்ஸை நான் கால்குலேட் பண்றேன். ரைட், ஸோ ஐ ஹாவ் அன் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற நெட் ஃப்ளக்ஸை நான் கால்குலேட் பண்றேன். இப்போ அந்த நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். இதுதான் காஸ் லா. நெட் ஃப்ளக்ஸ் த்ரூ அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா. க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஸ் லால நம்ம க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓப்பன் சர்ஃபேஸ் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணலாம், பட் காஸ் லால அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு ஒரு இந்த ரீஜனில் ஒரு 4-5 சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு. இப்போ நான் இங்கே ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா போடுறேன். இப்படி நான் ஒரு என்க்ளோஸ் சர்ஃபேஸ் இல்லை, இது ஒரு ஏலியன் மூஞ்சி மாதிரி இருக்கு, பட் இக்னோர் இட். ஆமாண்டி. ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 5 சார்ஜுமே we have 5 charges here. இந்த 5 சார்ஜோட ஃபீல்டு லைன்ஸுமே எனக்கு இந்த ஃப்ளக்ஸை இந்த ரீஜனை பெனட்ரேட் பண்ணும். கரெக்டா? சாம்பிளுக்கு போட்டது. ஸோ இங்கே இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், பட் இக்னோர் இட். 5 சார்ஜுமே இங்க அந்த ஃபீல்டை அந்த சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. 5 சார்ஜ்ல இருந்து வர்ற ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே அந்த சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த 5 சார்ஜஸோட ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். மீனிங் இங்க டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் டியூ டு ஆல் த 5 சார்ஜஸ். 5 சார்ஜ் இருக்கு இல்லையா, நம்ம 5 சார்ஜுக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் ஐ கேன் கிவ் இண்டிவிஜுவல் இப்போ நான் நேம் கொடுத்துட்றேன். 1 2 3 4 5. நான் இங்க ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நான் ஃப்ளக்ஸ் டியூ டு ஆல் த சார்ஜஸ் ஆன் த சர்ஃபேஸ், இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல நான் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்றப்போ எல்லா சார்ஜ்னாலையும் வர்ற ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த சார்ஜ்ல இருந்து வர்ற ஃபீல்டு லைன் இந்த சர்ஃபேஸை கட் பண்ணுதா? எஸ், அதோட ஃப்ளக்ஸையும் நான் சேர்த்து தான் கனெக்ட் பண்ணணும். உள்ள இருக்கிற சார்ஜை மட்டும் நான் போட்டேன்னா தப்பு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நிறைய பசங்க பண்ற தப்பு. டைரக்டா இதே கொஸ்டினா கூட கேட்பாங்க. லெஃப்ட் சைட்ல நான் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அவுட் சைட்ல இருக்கிற சார்ஜஸோட ஃப்ளக்ஸ் அந்த சர்ஃபேஸ்ல போச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணணுமா? எஸ், யூ ஹாவ் டு. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற சார்ஜஸோட ஃப்ளக்ஸ் லைன்ஸ் வந்து ஒரு தடவை தான் அந்த சர்ஃபேஸை கிராஸ் பண்ணி போக முடியும். கரெக்டா? ஆனா இந்த சார்ஜை பார்த்தோம்னா உள்ள வந்தவன் வெளியே போயே தீரணும். ஸோ இங்க வர்றப்ப அவன் பிளஸ்ல இருப்பான், இங்க வர்றப்ப மைனஸ்ல இருப்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆயிடும். நானா ஊடால பூந்து அது எதுவும் போடாம இருக்கிறது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ நான் காஸ் லால இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணணும்னா நான் வெளியே இருக்கிற சார்ஜ் உள்ள இருக்கிற சார்ஜ் மொத்த எல்லா சார்ஜ்னாலையும் அந்த சர்ஃபேஸ்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ். பட் ரைட் சைட்ல எழுதும் போது Q enclosed by epsilon naught அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 4 5 அந்த சார்ஜை மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணிக்கணும்.
வெளியே இருக்கிற சார்ஜஸ் நான் கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஸோ உள்ள இருக்கிற சார்ஜை மட்டும்தான் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். ஸோ Q enclosed is only the charges inside. வெளியே இருக்கிற சார்ஜை கன்சிடர் பண்ணக்கூடாது. This is Gauss law. ஸோ 5க்கு பதில் என்ன எழுதலாம்? Closed integral E dot ds is Q enclosed by epsilon naught. Okay. இது தாண்டே Gauss law, one of the most important, ரொம்ப ஃபேமஸான law அது. சரி. ஓகே பசங்களா, now we'll do one thing. நம்ம ஒரு 2 minutes break எடுத்துக்கலாம். You can take a 2-minute break. அதுக்கப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸை பார்த்துட்டு பொட்டன்ஷியல்குள்ளே ஓடிடலாம். பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் டப்புன்னு முடிஞ்சிடும். இப்போ 11:30 மேக்ஸிமம் ஒரு half an hourல வில் வைண்ட் அப் எவ்ரி திங். half an hour to 45 minutesல நம்ம எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, யூ கேன் டேக் அ 2-minute break. ஷார்ப் 2 minutes, 2 to 3 minutes break. We can rest. 11:32, okay, 11:35க்கு we can continue.
ஓகே, என்னடே கதை பேசிட்டு இருக்கிறீங்க? கண்டினியூ பண்ணுமா? சீக்கிரம் முடிச்சிடலாண்டே, முடிய போகுது. எஸ் மூன் ஆர்டிஸ்ட், என்ன டவுட்டு? இல்ல ஹரிச்சந்துரு, ஐ எம் நாட் அன் IITian டே. சரி வாங்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்ட் போட்டாச்சா? இப்போ அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா. நம்ம காஸ் லாவோட அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இன்ஃபைனைட்லி லாங் வயரு, இன்ஃபைனைட்லி லாங் பிளேனு, அது எல்லாத்துக்குமே காஸ் லா யூஸ் பண்ணி நம்ம டப்புன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியா. நாமளா அதை டிரைவ் பண்ணும்போது தெரியும் அவ்வளோ பெரிய நசை, இங்க டப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூசிங் ஃபார் அ சாலிட் ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர், அது எல்லாத்துக்குமே நான் காஸ் லா யூஸ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்டே. பாப்போமா? Yeah, moon artist, நம்ம காஸ் லா இஸ் applicable only for enclosed surface-க்கு மட்டும் தான் applicable. இப்போ அப்ளிகேஷன் என்ன? நம்ம ஒரு சாலிட் ஸ்பியர் பார்ப்போம் பாருங்க. சாலிட் ஸ்பியர் ஃபர்ஸ்ட் ஹாலோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாலிட் போகலாம். ஒரு ஹாலோ ஸ்பியரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டீரியர் பாயிண்ட்ல 0, ஆன் த சர்ஃபேஸ் என்ன வரும் பாருங்க, KQ/R², outside the surface KQ/r². இது காஸ் லா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். அண்ட் இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தா, இன்டீரியர்ல இருந்து till the center 0, R is equal to capital R. இது R, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. சென்டர்ல இருந்து it is inversely proportional to small r². ரைட்? நான் காஸ் லா யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணலாம். அதே மாதிரி for a solid sphere, இன்டீரியர்ல சர்ஃபேஸ்ல அவுட்டர் பாயிண்ட், இன்டீரியர்ல KQ/R² into R/R அப்படின்னு வரும். இங்க KQ/surface square, இங்க KQ/small r². இதை நான் கிராஃபா வரைஞ்சேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ரேடியஸ் சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் it will increase, அதுக்கப்புறம் it will decrease. So E is proportional to small r, இங்க E is inversely proportional to r². ஓகே, இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஹாலோ ஸ்பியருக்கு உள்ளுக்குள்ளர 0, ஸ்பியருக்குள்ளர எந்த வித எலக்ட்ரிக் ஃபீல்டுமே கிடையாது. சர்ஃபேஸ்ல பீக் இருக்கும், சர்ஃபேஸ்ல இருந்து குறைஞ்சிட்டே வரும். இதை நான் ஒரு சாலிட் ஸ்பியர் எடுத்தேன்னா இன்டீரியர்ல இட் இஸ் இன்க்ரீசிங் ஃப்ரம் 0 till the surface. சர்ஃபேஸ்க்கு அப்புறம் அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நேற்றுக்கு கிராவிட்டிலையும் இதே கிராஃப் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஆன் த சர்ஃபேஸ். உள்ளுக்கையும் குறையும், எனக்கு வெளியே வரப்பையும் குறையும். திஸ் இஸ் ஃபார் அ சாலிட் ஸ்பியர். ஸோ சர்ஃபேஸ் பார்த்தாச்சு, ராட் பார்த்தாச்சு, சாலிட் ஸ்பியர் பார்த்தாச்சா? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ ஷீட் σ/2ε0. காஸ் லா போட்டு நம்ம டிரைவ் பண்ணியாச்சு, அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. சார்ஜ் ஸ்பியர் டன். அடுத்து இம்பார்ட்டன்ட் சாலிட் ஆங்கிள். அண்ட் இது ஒரு சில இடத்துல ஃப்ளக்ஸோட ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குண்டே. நேற்றுக்கு நம்ம பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல 2 சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்காடே பசங்களா? ஃபோர்ஸ் ஆன சார்ஜ் சர்ஃபேஸ், அதுன்னு பார்க்கலாம். ஓகே பார்ப்போம். நேற்றுக்கு சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ்ல பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் அப்படின்னு 2 படிச்சிருப்போம். பிளேன் ஆங்கிளை புரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆர்க் லென்த் பை ரேடியஸ் போடும்போது எனக்கு அந்த ஆங்கிள் கிடைச்சிரும். தட் இஸ் பிளேன் ஆங்கிள். அதுவே சாலிட் ஆங்கிள் நான் ஒரு ஸ்பியரோட ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே எனக்கு ஒரு ஸ்பியர் இருக்கு. இப்போ இந்த தர்பூசணி பழம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த தர்பூசணி நல்லா சிவப்பா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நீட்டை கத்தி எடுத்து சதக் குத்தி அப்படியே வெளியே எடுப்பாங்கல்ல. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த மாதிரி ஒரு கோனிக்கல் செக்ஷனை வெளியே எடுக்கிறேன்னு வச்சுப்போம்.
ஒரு தர்பூசணியிலேருந்து ஒரு கோனிக்கல் செக்ஷனாக வெளியே எடுக்கிறேன். இப்போ அதோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ஸ்பியரா இருக்கும். அந்த கோனோட சென்டர்ல இட் வில் வித்ஸ்டாண்ட் அன் ஆங்கிள், அதை தான் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாலிட் ஆங்கிளோட கான்செப்சுவல் ஃபார்முலா என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா. அதை வரைகிறது ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் ஒரு சாலிட் ஆங்கிள், அதை சுற்றி இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். திஸ் இஸ் 3-dimensional ஆங்கிள், இது சர்ஃபேஸ் ஏரியா, அண்ட் திஸ் இஸ் ஆர். ஸோ கான்செப்சுவல் ஃபார்முலா என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ ஒரு பேசிக் கோனிக்கல் சாலிட் ஆங்கிள் எப்படி நம்மளால டிரைவ் பண்ண முடியும்? லெட்ஸ் அஸ்யூம் a triangle. அந்த ட்ரையாங்கிள் நான் அபவுட் த வெர்டெக்ஸ் பேஸ் அந்த பைசெக்டார் லைனை வச்சு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணனா எனக்கு ஒரு கோன் கிடைக்குமா? பாருங்க, இமேஜின் ஐ ஹாவ் அ ட்ரையாங்கிள். இப்போ இந்த ஆக்சிஸை வச்சு நான் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு ஒரு கோனிக்கல் ஆங்கிள் கிடைச்சிரும், ஒரு கோன் கிடைச்சிரும். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா இருக்கு இல்லையா, அதை தான் ஹாஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு இங்க நான் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோனோட சாலிட் ஆங்கிள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். which is 2π into 1 minus cos theta. இதுதான் ஃபார்முலா சாலிட் ஆங்கிள். எனக்கு அந்த சாலிட் ஆங்கிள் ஃபார் அ தீட்டா ஹாஃப் ஆங்கிளா இருக்கிற ஒரு ட்ரையாங்கிளை ஒரு ஃபுல் சர்க்கிள் சுத்தப்போ எனக்கு கிடைக்கிற சாலிட் ஆங்கிள்கான ஃபார்முலா என்ன பாருங்க, 2π into 1 minus cos theta. ஒரு ஃபுல் ஸ்பியருக்கான டோட்டல் சாலிட் ஆங்கிள் என்ன ஃபார் அ ஃபுல் ஸ்பியர் 4π. ஒரு முழு ஸ்பியருக்கான டோட்டல் சாலிட் ஆங்கிள் இஸ் 4π. ஸோ இப்போ இதை எதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன், எதுக்காக இந்த நம்ம ஃபார்முலா பார்க்குறோம்னா உங்களுக்கு கொஸ்டின் வரும், என்ன ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குப்பா, அந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து நான் பக்கத்தில் இப்படி ஒரு டிஸ்க் வச்சிருக்கேன். இப்போ இந்த டிஸ்கில் இருக்கிற டோட்டல் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க நார்மலா யோசிக்கலாம், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டூ ஏரியா ஆஃப் த டிஸ்க் போட்டோம்னா ஆன்சர் வந்துருமே சார். நோ, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்ம் கிடையாது, ஒரு இடத்துலயும் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இங்க theta will be 0, இங்க you will have a certain angle. ஸோ ஒரு இடத்துலயும் எனக்கு அந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகுறதுனால சிம்பிளா நான் போட்டுற முடியாது. ஐ ஹாவ் டு டூ இன்டகிரேஷன். அதுக்கு பதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. எப்படி, எனக்கு இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, ஹாஃப் ஆங்கிள் தீட்டான்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு டோட்டல் ஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா சாலிட் ஆங்கிள் 4π. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் அ சாலிட் ஆங்கிள் 4π. அப்போ எனக்கு தேவையான ஃப்ளக்ஸ், திஸ் இஸ் லைக் டோட்டல், எனக்கு தேவையான ஃப்ளக்ஸ் எவ்வளோ, இங்க இருக்கிற இந்த ஆங்கிள் சிக்மா ஓம் வாட்எவர், இந்த இடத்துல இருக்கிற அந்த சாலிட் ஆங்கிள் அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபை இஸ் ஈக்குவல் டு the solid angle by total into total flux, which is 2π by into q by epsilon naught. Solve pannamna we'll get the answer. Right? So this is the concept of solid angle equity pasangala. Ohm represents solid angle, 3-dimensional solid angle ஐ represent செய்வதுதான் ohm, வேற எதுவும் இல்லை. ஓகேவா? And yes, பசங்களா. So flux is over. அடுத்தது let's go to potential. 2 மறந்தாச்சு. சால்வ் பண்ணீங்கன்னா 2 வரும், you will get the flux. இங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். இப்போ பொட்டன்ஷியல் அப்படின்ற வார்த்தைக்கு லிட்ரல் மீனிங் என்ன பாருங்க, ஹிடன், மறைஞ்சிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல நாங்க அடிக்கடி இந்த வேர்டை யூஸ் பண்ணோம், இந்த பையனுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு ஆனா யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். which means உள்ளுக்குள்ளர you have the capacity, you have what it takes. ஆனா சோம்பேறித்தனத்தாலையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னாலையும் அந்த ஸ்கில் செட்டை வெளியே கொண்டு வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது ஹிடன் டேலண்ட், அதுதான் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க அந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன பாருங்க, நான் ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குப்பா, ரைட், எனக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அதை யார் வேணாலும் கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் ஒரு பெரிய பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுப்போம், இவன் தன்னை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான், ரைட். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஃபீல்டு எது வரைக்கும் போகும், ஏற்கனவே நான் சொன்னேன்
இந்த யூனிவர்ஸோட எண்டு வரைக்கும் போகும். ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் இந்த ஃபீல்டு. சரிப்பா, இப்போ நம்ம போர்டு தான் யூனிவர்ஸ்னு வச்சுப்போம். இந்த யூனிவர்ஸுக்கு வெளியே எனக்கு ஒரு குட்டியோண்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஒலாத்திக்கிட்டு இருக்கான். தமாத்தொண்டு பாசிட்டிவ் சார்ஜ் ஒலாத்திக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம யூனிவர்ஸுக்கு வெளியே இருக்கிறதுனால இந்த சார்ஜோட இன்ஃப்ளூயன்ஸ் அவன் மேல உழுவாது. இப்போ என்ன பண்றான், அவன் அப்படியே லைட்டா ஆடிக்கிட்டு நம்ம யூனிவர்ஸ்குள்ளர வர்றான். அப்ப நம்ம யூனிவர்ஸ்குள்ளர வந்த உடனே இவனோட ஃபீல்டு அவனை டிடெக்ட் பண்ணி ரிப்பல் பண்ண ஆரம்பிக்குமா? இப்ப நான் பூந்து அவன் என்ன தெரியுமா பண்ணணும், அவன் உள்ள வர்றப்ப எந்த வெலாசிட்டியில வர்றான்னு பார்த்துப்போம். அதே வெலாசிட்டி குறையாமையும் அதிகமாகாமையும் அவனை கொண்டு வந்து இந்த சார்ஜுக்கு பக்கத்துல நிறுத்தணும். ஸோ பாயிண்ட் என்னன்னா, நான் இன்ஃபினிட்டியிலிருந்து ஒரு சார்ஜை ஆக்சலரேட் பண்ணாம, அப்படின்னு என்ன அர்த்தம், வெலாசிட்டி இன்க்ரீஸும் ஆகாது குறையும் கூடாது, அவனை ஆக்சலரேட்டே பண்ணாம நகர்த்தி 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 கொண்டு வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஆர் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல கொண்டாந்து வைக்கிறேன் எகெயின்ஸ்ட் ரிபல்ஷன். இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கணும்ல, ஏன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸும் இருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு. எப்படி, இப்போ இங்க இருந்து லெட்ஸ் கன்சிடர் திஸ் பாயிண்ட் ஆர், இவன் வந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு வச்சுப்போம். இப்போ இங்க நான் இன்னொரு சார்ஜ் Q0 அப்படின்ற சார்ஜை கொண்டு வந்து வைக்கும்போது அங்க இருக்கிற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் திஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அதை எதிர்த்து நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணுமா, F எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டா. ஸோ தட் அது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த சார்ஜ் ஆக்சிலரேட் ஆகாம இருக்கணும். நெட் ஃபோர்ஸ் 0, ஸோ அவன் ஆக்சிலரேட் ஆகாம இருந்திருக்கணும். இப்போ இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டான்னு கேட்டா இல்லை, வேரியபிள். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பொசிஷன். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வேரி பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ ஓவரால் பாயிண்ட் என்ன, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்ப்பா, அங்கிருந்து இங்க வரைக்கும் எனக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ தேர் இஸ் அ ஒர்க் டன். எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு, ரைட்? ஸோ இப்போ நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் பண்ண ஒர்க்கோட ஃபார்முலா என்ன பாருங்க, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் F external டாட் dr. F external என்ன, மைனஸ் F electric டாட் dr. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், மைனஸ் Q டாட் E டாட் dr, ரைட்? ஸோ மைனஸ் Q இன்டூ dr. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஃபார்முலானா Q இன்டூ dr. இதுதான் ஒர்க் டன். இப்போ இந்த ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ், அதைத்தான் நம்ம பொட்டன்ஷியல் என்போம். ஸோ ஒரு சார்ஜை கொண்டாந்து இங்கே வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு ஒர்க் தேவைப்படுது, ரைட்? ஸோ தட் இஸ் ஒன் திங். இப்போ அந்த ஒர்க் டன் டிவைடட் பை த சார்ஜ் இட் செல்ஃப். திஸ் இஸ் ஒர்க் டன் இன் பிரிங்கிங் எ சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு அ சர்டன் பாயிண்ட். இப்போ பொட்டன்ஷியல் என்னன்னா, ஒர்க் டன் இன் பிரிங்கிங் எ சார்ஜ் இன்ஃபினிட்டி டு அ சர்டன் பாயிண்ட் டிவைடட் பை த சார்ஜ் இட் செல்ஃப், right? So which is minus integral E dot dr. இதுதான் பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்து நிற்கும், பொட்டன்ஷியல் ஆஃப் த பாயிண்ட் P. இங்க நம்ம இன்னொன்று என்ன பண்ணுவோம்னா, இன்ஃபினிட்டியோட பொட்டன்ஷியல் 0 அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா அங்கே there is no interaction. ஒரு சார்ஜை கொண்டு நான் இன்ஃபினிட்டியில் வைக்கும் போது இன்ஃபினிட்டியில் எலக்ட்ரிக் ஃபீல்டே கிடையாது. ஸோ there is no interaction. ஸோ பொட்டன்ஷியல் இன்ஃபினிட்டியோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம 0ன்னு எடுத்துப்போம். ஸோ டெக்னிக்கலாக எனக்கு என்ன வரும் தெரியுமா, dV இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரல் E டாட் dr அப்படின்னு வரும். இன்டெகிரல் இது V இன்ஃபினிட்டி டு V அட் அ சர்டன் பாயிண்ட் P, இங்கே இன்ஃபினிட்டி டு அ சர்டன் டிஸ்டன்ஸ் R, ரைட்? இப்போ இதே ஃபார்முலாவை நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன, இன்ஃபினிட்டியிலேருந்து Pக்கு கொண்டு வரதுக்கு பதில் லெட்ஸ் சே 1 to 2 எனி டூ ரேண்டம் பாயிண்ட்ஸ், அதில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நான் நகர்த்தி கொண்டு வரணும். அப்போ what will be the same formula, integral dV 1 to 2 is equal to minus integral 1 to 2 E dot dr. கரெக்டா? அதே ஃபார்முலா மைனஸ் E dot dr. இப்போ this represents the potential difference. அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற potential difference represent பண்றது, or work done in moving a charge from one point to another point. ஸோ அதுதான் potential difference. இப்போ conceptual டைமென்ஷனல் ஃபார்முலானா ஒர்க் டன் பெர் யூனிட் சார்ஜ். இப்போ நம்ம வீட்டில் 220 வோல்ட் சாக்கெட் இருக்குல்ல, அதில் 220 வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதோட அர்த்தம் என்ன, அந்த ரெண்டு பின் எடுத்து நான் சொருகுறேன்ல, ஒரு பின் வழியா எனக்கு சார்ஜ் ஃப்ளோ வந்து என் டிவைஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு சுற்றிட்டு திருப்பி இன்னொரு பின் வழியா உள்ளே போகணும்.
அப்போ ஒரு கூலும் சார்ஜ் அந்த மாதிரி நகர்ந்து வர்றதுக்கு அந்த சப்ளை 220 ஜூல்ஸ் கொடுக்கும். ஸோ ஒரு கூலும் சார்ஜுக்கும் 220 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வில் பி சப்ளைட். அந்த எனர்ஜியை நான் யூஸ் பண்ணிட்டு எம்டி எனர்ஜி இல்லாத சார்ஜை உள்ள அனுப்பி வைப்பேன். சார்ஜ் அப்படியே அனுப்பி வைக்கணும், நான் எனர்ஜியை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்குவேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஒரு சார்ஜ் கான்ஃபிகரேஷனுக்கும் நம்மளால பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ பேசிக் ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ் பொட்டன்ஷியல் என்ன வருது பாருங்க. ஃபார் அ பாயிண்ட் சார்ஜ், ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்கு அட் அ டிஸ்டன்ஸ் r. இந்த பாயிண்ட் p ல அவனோட பொட்டன்ஷியல் வேணும், which is kq/r. பாயிண்ட் சார்ஜோட பொட்டன்ஷியல் அட் அ டிஸ்டன்ஸ் இஸ் kq/r. நம்ம இன்டெகிரல் EdR அந்த ஃபார்முலால போட்டு டிரைவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா திஸ் இஸ் வாட் வில் கெட். இன்டெகிரல் ஃபார் பாயிண்ட் சார்ஜ் kq/r டன். இப்போ நம்ம ஒரு சார்ஜ் கான்ஃபிகரேஷனுக்கும் இதே இன்டெகிரல் EdR கான்செப்ட் போட்டு நம்மளால டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ரைட், இன் ஜெனரல். அண்ட் கண்டினியூஸ் சார்ஜஸ்க்கு சேம் திங்கி kq/r. அடுத்தது ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா என்ன? இப்போ இந்த ஃபார்முலாவே எடுத்துப்போமே. எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அவனை சுத்தி ஒரு ஸ்பியர் போடுறேன், அந்த ஸ்பியரோட ரேடியஸ் r. இங்க என்ன பாயிண்ட் இருக்கு பாருங்க, r சேமா இருந்ததுன்னா, அதாவது ஒரு சர்டன் ரேடியஸ்ல எனக்கு பொட்டன்ஷியல் எல்லாமே சேமா இருக்குன்றது தான் இந்த ஃபார்முலாவோட மீனிங். அப்போ இந்த ரேடியஸ்ல எனக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 and so on. என்னால இன்ஃபினைட் பாயிண்ட்ஸ் வரைய முடியும். ஒரே ஒரு சர்டன் ரேடியஸ்ல நான் ஒரு ஸ்பியர் வரைஞ்சேன்னா அந்த ஸ்பியர்ல எனக்கு இன்ஃபினைட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம எதை மீன் பண்றோம் இங்க, அந்த சர்ஃபேஸ் எல்லாமே எனக்கு ஒரே பொட்டன்ஷியல்ல இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாமா? So the potential value will be same at all the points on the surface. So what is the meaning here? And the surface is equipotential. அப்ப அதோட மீனிங் என்ன, அந்த சர்ஃபேஸ்ல நான் சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்தினா எந்தவித வேலையும் நடக்காது. So work done will be 0. So if I move a point charge from one point to another point on the surface, work done will be 0. Right? Yeah. E dot dl செக் பண்ணி பாருங்க. அந்த பாயிண்ட்ல v is equal to minus integral E dot dr அப்படின்னு பார்த்தோமா. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? This is the electric field direction outwards. அந்த சர்ஃபேஸ்ல நான் நகர்த்தணும்னா dr டான்ஜென்ஷியலா தானே இருக்குது. dr இது ரேடியஸ் சம்பந்தப்பட்ட கிடையாது. drனா டிஸ்பிளேஸ்மெண்ட், ds ன்னு கூட வச்சுப்போம். ds டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ 90 டிகிரி. ஸோ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரி இருக்கு. அப்போ டாட் ப்ராடக்ட் போட்டால் எனக்கு cos 90 0. ஸோ தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஒர்க் டன் இஸ் 0. ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பர்பெண்டிகுலர் இருக்கனால ஒர்க் டன் இஸ் 0. ஸோ ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் சேம். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஒர்க் டன். அந்த சர்ஃபேஸ்ல நான் ஒரு சார்ஜை நகர்த்துறேன்னா ஒர்க் டன் 0. இப்போ காமன் சார்ஜ் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ், கான்சென்ட்ரிக் ஸ்பியர் மாதிரி இல்லை, ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ். அதுவே ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுப்போம், அதுக்கு பர்பெண்டிகுலர் பிளேன்ஸ், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பர்பெண்டிகுலர் பிளேன் தான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ரைட், ஸோ இந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரான பிளேன் சர்ஃபேஸ் தான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிளேன்ல நான் சார்ஜை எப்படி நகர்த்தினாலும் எனக்கு ஒர்க் டன் 0, எந்த வித ஒர்க்குமே இருக்காது. ஒரு பொட்டன்ஷியல் பாயிண்ட்ல இருந்து வேற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பாயிண்ட்டுக்கு நகர்த்தினாதான் ஒர்க் நடக்கும். ஒரே பொட்டன்ஷியல் இருக்கிற 2-3 பாயிண்ட்ஸ்குள்ள நான் ஒரு சார்ஜ் பார்ட்டிகலை நகர்த்தணும்னா அங்க ஒர்க் டன் எதுவுமே இருக்காது. ரைட், ஸோ திஸ் இஸ் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட பேசிக். அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி. Right, so electric potential energy கான ஃபார்முலா என்ன வரும் பாருங்க.
energy U is equal to K Q1 Q2 by R. ரெண்டு சார்ஜஸ் வச்சுப்போம், Q1 and this is Q2. ரெண்டுத்துக்கும் நடுவில் I have a distance of separation R. அப்போ அந்த ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? K Q1 Q2 by R. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ எனக்கு இதுவே மல்டிபிள் சார்ஜஸ் இருந்ததுன்னா, 3 சார்ஜ் வச்சிருக்கேன், 1 2 3 R R R Q1 Q2 Q3. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வரும்? K Q1 Q2 by R plus K Q2 Q3 by R plus K Q1 Q3 by R. Right? So, எனக்கு ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் கொடுத்துட்டாங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்றது? இருக்கிற மொத்த சார்ஜையும் பேரா எடுத்து நான் ஆட் பண்ணணும். ரைட்? ஸோ எத்தனை சார்ஜ் கொடுத்தாலும் பேரா எடுத்து நான் ஆட் பண்ணணும். இப்போ இங்க ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல, எல்லா பேரையும் எடுத்துட்டோமா இல்லையான்னு. அந்த நம்பர் ஆஃப் பேர்ஸை செக் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ரைட்? ஸோ எத்தனை பேர் இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ வரணும்? n into n minus 1 by 2. Right? So n into n minus 1 by 2. இங்கே 3 இருக்கா? So 3 into 3 minus 1 என்ன? 2 by 2. ஸோ அப்போ டோட்டலாக எனக்கு 3 டேர்ம்ஸ் வந்துருச்சு. இதுவே ஸ்கொயர் கான்ஃபிகரேஷன் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 4 சார்ஜஸ். ஸோ லெட்ஸ் சே ஐ ஹாவ் அ ஸ்கொயர் கான்ஃபிகரேஷன். இப்போ இங்கே 1 2 3 4 கார்னர் பேர்ஸ், 2 டயகனல் பேர்ஸ். ஸோ 6 டேர்ம்ஸ் வரணும் இங்கே. அப்போ அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா 4 into 3 by 2 சால்வ் பண்ணோம்னா 6 டேர்ம்ஸ் கரெக்டாக வரும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை நான் கரெக்டாக எடுத்துருக்கிறேனா அப்படின்றத நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். So this is for potential energy. அடுத்து என்ன? Yeah, Surya Prakash, you have to. நாம இங்க சார்ஜோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது you have to use the proper sign. நம்ம வெக்டார் கால்குலேஷன் போடுறப்போ சைனை விட இம்பார்ட்டன்ட் ஆனது என்னன்னா டைரக்ஷன். இப்போ ஃபோர்ஸ் அண்ட் ஃபீல்டுக்கு வந்து சைனை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல, டைரக்ஷனை பத்தி தான் போடணும். பட் பொட்டன்ஷியலுக்கு ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் த சைன், அவ்வளவுதான். ஏன்னா இட்ஸ் ஸ்கேலார் வேல்யூல. ஸோ சைன் மேக்ஸ் அ வெரி பிக் டிஃபரன்ஸ். ஸோ இங்க எனக்கு ஏதாவது ஒரு சார்ஜ் நெகட்டிவா இருந்ததுன்னா நெகட்டிவ் சைன் போட்டு தான் நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். டோன்ட் ஸ்கிப் த நெகட்டிவ் சைன். ஓகே, எஸ், அவ்வளோதாண்டே. ஐ திங்க் தட்ஸ் இட். டைபோல். Dipole in a field. Dipole in an electric field. அதுக்கு முன்னாடி டைபோலோட பொட்டன்ஷியல் பார்த்துருவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டும் பார்த்துருவோம். ஸோ டைபோல் ஒரு பொட்டன்ஷியல் ஆஃப் அ டைபோல் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது மைனஸ் சார்ஜ், திஸ் இஸ் ப்ளஸ் சார்ஜ் வச்சுருவோம், அண்ட் திஸ் இஸ் 2a whatever. Minus q and this is plus q. இப்போ இவனோட potential at a point, axial point என்ன வரும்? V is equal to kp by r square அப்படின்னு வரும். அதுவே ஒரு random point வச்சுப்போம். Imagine this is theta at a random point. kp cos theta by r square. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோலோட ஈக்வட்டோரியல் பிளேன் இருக்கு இல்லையா, that is an equipotential surface. ஈக்வட்டோரியல் லைனை மட்டும் எடுத்துப்போம். ஈக்வட்டோரியல் லைன் இஸ் அன் ஈக்விபொட்டன்ஷியல் லைன். ஏன்னா அந்த லைன்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்தும் நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்தும் ஈக்வி டிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜால எந்த அளவுக்கு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்க முடியுதோ அதே அளவுக்கு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நெகட்டிவ் சார்ஜால கொடுக்கப்படும். ஸோ the net potential is 0 on the equipotential line. அதை தவிர வேற எல்லா பாயிண்ட்லயும் இருக்கும். ஸோ ஆக்சியல் லைனுக்கு kb by r square வரும். எனக்கு ஆக்சியல் இல்லாம வேற ஏதாவது ஒரு லைன் வந்ததுன்னா, வேற ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? அதே அந்த மொமெண்ட், டைபோல் மொமெண்ட்டை ரிசால்வ் பண்ணிக்கலாம் அலாங் த லைன் kp cos theta. இங்க எப்படி kp cos theta வந்துச்சு? this is theta, so p வெக்டார் நான் kp cos theta sin theta போட்டுக்கிட்டேன்னா sin thetaங்கிறது ஈக்வட்டோரியல்ல இருக்கிறதுனால அதோட பொட்டன்ஷியல் 0,
cos theta axial இருக்கிறதுனால அதோட பொட்டன்ஷியல் மட்டும் வரும் kp cos theta by r square. இப்போ அதே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் டைபோலை தூக்கி போடுறேன். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்கிட்டு let me put a dipole. இப்போ இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? மைனஸ் PE cos theta or U is equal to minus P vector dot E vector. இது minus charge, இது plus charge, and this is 2A. And this is electric field dipole moment. Dipole moment in sorry. Yeah, dipole moment. So minus PE sin அங்க cos theta டார்க்குக்கு நமக்கு sin theta வரணும், இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு minus PE cos theta. So இது ஒரு difference, important difference. Okay. So அப்ப final capacitors போய்டுவோமா? Almost முடிய போகுது. Just ஒரு few minutes. Capacitorsல ரொம்ப limited topics தான், டப்புன்னு முடிச்சிடலாம். சூரிய பிரகாஷ், நம்ம cylindrical shape கூட எடுத்துக்கலாமே. எனக்கு ஒரு infinitely long, இப்போ நமக்கு ஒரு thin and long uniformly charged straight wire இருக்குன்னா இதுக்கு equipotential surface will be concentric cylinders. இது மொத equipotential surface. அதே மாதிரி ரெண்டாவது equipotential surface will be another concentric cylinder. Yeah, we can. கொடுத்திருக்கிற சார்ஜ் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால equipotential surface இருக்க முடியும். ரைட்? ஸோ ஒரு ஸ்பியருக்கு கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ், பாசிட்டிவ் சார்ஜுக்கு கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ், ஒரு லீனியர் ஸ்ட்ரெயிட் சார்ஜ்டு வயர் அதுக்கு கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு parallel planes perpendicular to the field. ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா நான் parallel planes parallel to each other போட்டேன்னா that is equipotential surface தான். இப்போ capacitance. Capacitance formula என்னடே? Charge per unit potential difference. ஒரு எந்த ஒரு பாடியா வேணாலும் இருக்கட்டும், அதுல நான் ஒரு certain charge கொடுக்கும்போது அதுக்கு நடுவுல எவ்வளவு potential difference create ஆகுது, that ratio is capacitance. Right? So coulomb per volt வருமா? Coulomb per volt or farad. But real world நம்ம microfarad, millifarad, nanofarad, picofarad அதெல்லாம் தான் real worldல possible நம்ம யூஸ் பண்ற capacitor SI units. values அந்த ரேஞ்சில தான் இருக்கும். நானோ மைக்ரோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் வேல்யூஸ்ல தான் இருக்கும், பெரிய வேல்யூஸ்ல இருக்காது. ரைட்? farad SI யூனிட் ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ டிஃபரெண்ட் ஷேப்ஸுக்கு நம்மளால கெப்பாசிட்டன்ஸ் ஜெனரேட். யூசுவலா parallel plate capacitor அப்படிங்கறத நம்ம மேக்ஸிமமா யூஸ் பண்றது. ஆனா நம்ம சிங்கிள் ஸ்பியருக்கு யூஸ் பண்ணலாம், கான்சென்ட்ரிக் ஸ்பியர், கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ், parallel plates எல்லாத்துக்கும் நம்மளால கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் சிங்கிள் ஸ்பியர் வச்சுப்போம். ஒரு சிங்கிள் ஸ்பியர், ரைட்? ஸோ ஒரு ஸ்பியர் இருக்கு, அதுல சார்ஜ் நான் Q கொடுக்குறேன்னா அந்த சார்ஜ் எல்லாமே அதோட அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ்ல தான் ரிசைட் ஆயிருக்கும். கரெக்டா? ரைட்? அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் ரிசைட் ஆயிருக்கும். இப்போ அந்த ஸ்பியர்ல இருந்து அதோட சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல் என்ன வரும் பாருங்க. V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R. Right? So இதுதான் potential for a sphere at its surface. இப்போ நான் அதை எப்படி rearrange பண்ணலாம்? 4 pi epsilon naught R is equal to Q by V. இந்த V அங்கிட்டு போயிட்டு இந்த entire term இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4 pi epsilon naught R. பட் Q by V என்ன சொன்னேன்? That is, இது வந்து யூனிட், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Q by Vங்கிறது தான் எனக்கு C, கெப்பாசிட்டன்ஸே. ரைட்? ஸோ திஸ் இஸ் கெப்பாசிட்டன்ஸ். அப்போ ஒரு ஸ்பியர், அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துருக்கோம். அவனோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ வருது பாருங்க, 4 by epsilon naught R. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? அந்த ஸ்பியரை நான் எந்த மீடியம்ல வச்சிருக்கேன் அதை ரெப்ரசன்ட் பண்றது எப்சிலான் நாட் அண்ட் அதோட ரேடியஸ். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பியர், எனக்கு ரெண்டாவது பாடி எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஸ்பியர் மட்டும் வச்சிருக்கேன். அந்த ஸ்பியருக்கான கெப்பாசிட்டன்ஸ் என்ன? 4 pi epsilon naught R. அவ்வளவுதான். இப்போ இதுவே நான் கான்சென்ட்ரிக் ஸ்பியர் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். Imagine if I have concentric spheres. Right? So inner sphere A, outer sphere B. இப்போ இங்க கெப்பாசிட்டன்ஸ் என்ன வரும்? 4 pi epsilon naught AB by B minus A. Right? So இதுதான் கான்சென்ட்ரிக் ஸ்பியர். ரெண்டு ஸ்பியர்,
நான் கான்சென்ட்ரிக்கா வச்சிருக்கேன்னா அவங்களோட கெப்பாசிட்டன்ஸ் 4πε0 b minus a. அடுத்தது கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ் பார்ப்போம் பாருங்க. சிலிண்ட்ரிக்கல் கெப்பாசிட்டர். ரைட், எனக்கு சென்டர்ல ஒரு சாலிட் இல்ல ஹாலோ ஏதோ ஒன்று, அதை சுற்றி எனக்கு இன்னொரு சிலிண்டர். ரைட், ஸோ இங்கே இனிஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இங்கே கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2πε0L by ln B by A. Right, so this is A, radius, இது B. இங்கே இது length L அப்படின்னு வச்சுப்போம். So 2πε0L by ln B by A. இது cylindrical capacitor. பட் இது எல்லாத்த விட நமக்கு அடிக்கடி ப்ராப்ளம்ல யூஸ் பண்ண போறது parallel plate capacitors. So parallel plate capacitor. அதோட ஃபார்முலா என்ன வரும்? ε0 A by D. Very important. ε0 என்ன? Obviously permittivity of free space or vacuum. A, area of the plate. D, the distance between the plates. எனக்கு இது ஒரு பிளேட் வச்சுப்போம், and this is area. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு பிளேட் ஏரியா. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் D. யூஸ்வலாக இந்த D வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக we have exaggerated it. யூஸ்வலாக distance between the plates will be like very very less. இங்கே பயங்கரமாக பெருசாக்கி போட்டு வச்சிருக்கோம். இதை 2 dimensional ரெப்ரசன்ட் பண்றப்போ this is how we'll represent. Right. இப்போ இந்த this is an air filled capacitor இல்லையா? What if I introduce a dielectric into it? அதுக்குள்ள ஃபுல்லா அந்த ஸ்பேஸை ஃபுல்லா நான் ஒரு dielectric மெட்டீரியலை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இப்போ அதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன வரும் பாருங்க. This is for air filled. If I introduce a dielectric, so capacitor அதுக்குள்ளார நான் ஒரு dielectric மெட்டீரியலை இன்ட்ரடியூஸ் பண்றேன். அப்போ C is equal to ε0 Ka by D. இது வந்து C with a medium, C medium வச்சுப்போம், which is ε0, which is K into C with air. So C in a medium is K into C. அப்போ நான் dielectric introduce பண்ணா அந்த கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் will increase by that factor. ரைட், ஏன்னா இவன் அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை குறைச்சி விட்டுருவான். அப்படி குறைக்கிறதுனால என்ன ஆகுது, எனக்கு அந்த ரெண்டு பிளேட்ஸ் சார்ஜ் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அதிகமாகுது, which means the capacity increases. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். ஏர் ஃபில்டு கெப்பாசிட்டரோட ஒரு டயலக்ட்ரிக் ஃபில்டு கெப்பாசிட்டர் ஹேஸ் அ பெட்டர் சார்ஜ் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி, பெட்டர் எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டி. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு. ε0, εr, அந்த εr and k ரெண்டுமே ஒண்ணுதான். Relative permittivity or dielectric constant are numerically same. So εr பதில் தான் நான் k ன்னு போட்டிருக்கேன், ரெண்டுமே ஒண்ணுதான். Okay, so இது normal parallel plate capacitor with dielectric and without dielectric. இப்போ series and parallel combination. Series எனக்கு 3 capacitor இல்ல any number of capacitors, just basically seriesல connect பண்ணிருக்கேன். 1 by C equivalent is 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3. அதுவே parallel capacitors. So இங்க C parallel is C1 plus C2 plus C3. ரெசிஸ்டர்ஸுக்கு அப்படியே உல்டா. ரெசிஸ்டர்ல சீரீஸுக்கு நேரா ஆட் பண்ணிப்போம், பேரலல்ல 1/ல போடுவோம். கெப்பாசிட்டர்ல சீரீஸ்ல இன்வெர்ஸ்ல போடணும், பேரலல்ல நேரா ஆட் பண்ணிக்கணும். மற்றபடி the concepts are same. So இங்க charge will be same. So Q same. V will be V1 plus V2 plus V3. இது அதே லாஜிக் தான். இங்க எனக்கு C என்ற பாருங்க, Q will be different. Q1 plus Q2 plus Q3. ஆனா C இல்ல, V will be same. So V இங்கே சேமா தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. Which is the best dielectric material? Dielectricல அந்த மாதிரி பெஸ்ட் worst அப்படி எது கிடையாது.
each and every material they have their own values. அதோட வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர்ஸ் முடிஞ்சிருச்சா? வேற என்ன இருக்கு நமக்கு? ப்ராப்ளம் இன்வால்விங் பிளேட்ஸ். உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின் வருண்டே, அந்த டயக்ராமே பார்க்கறதுக்கு ஒரு டைப்பா குதர்க்கமா இருக்கும். எப்படின்னா look at this, அதை மட்டும் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிடுறேன். இப்படி 3 பிளேட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த 2 பிளேட்டை கனெக்ட் பண்ணிட்டு இந்த பிளேட்டை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ இந்த சிச்சுவேஷனை எப்படி சால்வ் பண்றது? ரைட். ஸோ இந்த 2 பிளேட்டை கனெக்ட் பண்ணிட்டு இந்த பிளேட்டை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சிம்பிள். இங்க என்ன பண்ணணும், இந்த சென்டர் பிளேட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பிளேட்டை வெயிட் வயருக்கு தனியா இது கொடுத்துப்போம். திஸ் இஸ் த வயர் அண்ட் திஸ் இஸ் வயர். இது வந்து ஆக்சுவலா 3 பிளேட். மொதல் பிளேட்டுக்கும் இந்த பிளேட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ கொடுத்துட்டு நடுவில் இருக்கிற பிளேட்டுக்கு தனியா ஒரு வயரை போட்டிருக்கிறாங்க. ஹவு டு வி சால்வ் இட்? இந்த சென்டர்ல இருக்கிற பிளேட்டை நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். மேல கீழே பிரிச்சுட்டு அது 2த்துக்கும் இப்படி ஒரு வயர் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கலாம். இமேஜின், இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இந்த பிளேட்டோட 2 சர்ஃபேஸுமே எனக்கு மேலேயும் யூஸ் ஆயிருக்கு, கீழேயும் யூஸ் ஆயிருக்கு. இந்த பிளேட்டோட 2 சர்ஃபேஸுமே எனக்கு மேல இருக்கிற சர்ஃபேஸ் இந்த கெப்பாசிட்டருக்கு போகுது, கீழே இருக்கிற சர்ஃபேஸ் இந்த கெப்பாசிட்டருக்கு போகுது. நார்மலா 2 கெப்பாசிட்டருக்கு நமக்கு 4 பிளேட் வேணும். ஆனா இங்க 3 பிளேட் வச்சு 2 கெப்பாசிட்டர் உருவாக்கி இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது? சென்டர்ல இருக்கிற பிளேட் மேல கீழே 2த்துக்குமே எனக்கு யூஸ் ஆகுது. அப்ப நான் என்ன பண்றேன், அவனை இப்படியே 2ஆ பிரிச்சு மேல கீழே பிரிச்சிடுறேன். பிரிச்சுட்டு சென்டர்ல ஒரு வயரை போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ இந்த பிளேட்ஸை நம்ம இப்படியே வச்சிடலாம். ரைட். ஸோ இங்க இருந்து இங்க நமக்கு கனெக்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இங்க இருந்து இங்க கனெக்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். இது ஈஸி தானே பசங்களா? திஸ் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க இருந்து ஒரு வயரை காமனா எடுத்திருக்காங்கன்னு வச்சுப்போம், இதை காமனா எடுத்திருக்காங்க. ரைட். ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன மாதிரி கனெக்ஷன்ல இருக்கு பாருங்க. நமக்கு parallel கனெக்ஷன்ல இருக்கா? இதை நான் பெண்ட் பண்ணி இப்படி வச்சேன்னா இந்த கெப்பாசிட்டர் எனக்கு இப்படி வந்துருது. ரைட். அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டரும் எனக்கு இப்படி வந்துருது. இப்போ இந்த வயர் பாருங்க, இந்த பிளேட்ல இருந்து இப்படி போயிருக்கு, இந்த பிளேட்ல இருந்து இப்படி போயிருக்கு இங்க. அதே மாதிரி இங்க இருந்து. ஸோ இந்த 2 கெப்பாசிட்டர்ஸும் எனக்கு parallel கனெக்ஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த சிஸ்டமை இப்படி மாத்தி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் லைக் பிளேட் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஐ மீன் பேசிக் கான்செப்ட் இதுதான். இதுல இருந்து உங்களுக்கு பிளேட் எப்படியா இருந்தாலும் காமனா ஏதாவது பிளேட் இருந்ததுன்னா அதை 2ஆ பிரிச்சு சாண்ட்விச் மாதிரி அதை 2ஆ பிரிச்சு நடுவுல ஒரு வயரை போட்டு கனெக்ஷன் போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா டன். ஓகே, அவ்வளவுதான். இதை மட்டும் அப்படியே 2ஆ பிரிச்சுட்டு இந்த வயர்ல இருந்து அந்த 2 பிளேட்டுக்கும் கனெக்ஷன் போயிருக்கு அப்படின்னு கணக்குல வச்சுக்கணும். மீதி இந்த பிளேட்டையும் காமனா ஒரு வயரை போட்டு கனெக்ஷன் பண்ணியாச்சு. அதை ரீஅரேஞ்ச் பண்ணா டன். அவ்வளவுதான். ஓகே குட்டி பசங்களா, அண்ட் எஸ், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. கடைசி ஒரு சில டாபிக்ஸ்லாம் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக போக முடியல. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சா. இந்த ஒரு டெஸ்ட்டை மட்டும் எப்படியாவது கொஞ்சம் நல்லா எழுதுறீங்களே. அடுத்த டெஸ்ட்ல இருந்து பொறுமையா டீட்டெயில்டா எல்லா டாபிக்குக்கும் கொஸ்டின்ஸோட சேர்த்து அதுல ஏதாவது டெரிவேஷன்ஸ் இருந்தா அதையும் சேர்த்து வீடியோ போட்டுடலாம். ஓகே, அண்ட் 3 ஆர்டிஸ்ட் டயர்ட் ஆயிட்டனா, சம தூக்கம் வருது. இப்ப செஷனை முடிச்சுட்டு கவுந்தர்னா அவ்வளவுதான், நாளைக்கு மதியானம் தான் எந்திரிப்பேன். சரிடே பசங்களா. ஸோ விஷ் யூ அ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த நாள் டெஸ்ட்டை ப்ராப்பரா எழுதி முடிங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை. See you in the next session. Take care. Bye bye.